கருத்துக்களை சொல்லலாம். யார் வேணாலும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். எல்லாரோட வீடியோவே ஆஃப் ஆயிருக்கு. தயவு செஞ்சு நீங்க வந்து ஷேர் பண்ணும்போது உங்க வீடியோவை ஆன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம முகம் ஒவ்வொருத்தரோடு ஒருத்தர் பார்க்கும்போது அதாவது கிரண் சார் வந்து சொல்லியிருக்காங்க, ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்தது, காமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ சார். நான் எவ்ரிடே ஈவினிங் 9 o'clock செஷன்ல ஜாயின் பண்றேன் இல்லையா மேடம், அது ரொம்ப நல்லா இருக்கு. அதான் மார்னிங் பண்ணும்போது இட்ஸ் ஆசம் மேடம். அது அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் வெரி வெரி நைஸ், எஸ்பெஷலி இந்த மார்னிங் காலையில பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப அமைதி, தெளிவா. அதாவது நைட் பண்ணும்போது அந்த நாளோட இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப வந்து போகும். பட் மார்னிங் பண்ணும்போது ஒன்னும் இல்லை, அப்படியே பிளாங்கா இருக்கும் போது அந்த மார்னிங் மெடிடேஷன் இஸ் கிவிங் மோர் எஃபெக்ட் அண்ட் மோர் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ லதா மேடம், நீங்க ஷேர் பண்ணதுக்கு. ஆமா, மார்னிங்னா நமக்கு எந்த எண்ணங்களும் இருக்கிறது இல்லை இல்லையா, ஆரம்பிக்கல நாள். அதால அந்த நாளை வந்து நம்ம தியானம் பண்ணிட்டு அந்த எனர்ஜியோட பாக்கி நாளை நம்ம எடுத்துட்டு போகும்போது இதுவா இருக்கு. கண்டிப்பா காலையில பண்ணக்கூடிய தியானம் அதோட ஒரு எஃபெக்ட் வேற. நாமளும் ஃப்ரெஷ்ஷா இருப்போம், மைண்டும் ஃப்ரெஷ்ஷா. இந்த சேலஞ்ச் ஸ்டார்ட் ஆகல. அந்த சேலஞ்சை எதிர்கொள்ளதான் நம்ம காலையிலேயே தியானம் பண்ணிடுறோம். அந்த எனர்ஜியோட மேற்கொண்டு எடுத்துட்டு போறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யாரெல்லாம் மிடில் ஈஸ்ட் வெஸ்ட் சைட்ல இருந்து ஜாயின் பண்றீங்களோ உங்களுக்கு அது ஈவினிங்கா இருக்கும். கொஞ்சம் டைம் டிஃபரன்ஸ் இருக்கும். புத்தா சிஇஓ குவாண்டம் ஃபவுண்டேஷன் அறக்கட்டளை சார்பாகவும் பிஎம்சி தமிழ் சார்பாகவும் உங்கள் அனைவரையும் மறுபடியும் வரவேற்கிறேன். நம்ம 21 நாள் நிகழ்ச்சி வந்து இன்னையிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய 21 நாள் நிகழ்ச்சியும் சில 40 நாள் நிகழ்ச்சியுமே நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த 21 டேஸ் இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் பேக்கேஜ். இந்த டூருக்கு நம்ம போறோம் அப்படின்னா ஒரு பேக்கேஜ் இருக்கும். நீங்க வீட்டில இருந்து கிளம்புனதுல இருந்து ஃப்ளைட்டோ ட்ரெயினோ ஏதோ ஒரு பஸ்ஸோ அரேஞ்ச் பண்ணி இல்லை எல்லாமே ஃபுல் டிக்கெட்டை கவர் பண்ணிட்டு எங்கே நீங்கள் சாப்பிடணும், எங்கெங்க இந்த இடத்தெல்லாம் நீங்கள் சுற்றி பார்க்கணும், என்னென்னலாம் வந்து கவர் ஆகும், இதெல்லாமே முடிச்சுட்டு வர வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் இது இருக்கும். அந்த இடத்துல உங்களுக்கு தனியாக போயிட்டு நீங்கள் பண்ணணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், புதுசாக நீங்கள் வந்து இந்த டிக்கெட் வாங்கணும், அதுக்கு நேரம் செலவு பண்ணணும், அது எங்கே இருக்கும், நமக்கு எதுவுமே தெரியாது அந்த இடத்துல. ஒரு சில இடத்துக்கு டூருக்கு போகிறோம். ஸோ இந்த மாதிரி பேக்கேஜாக நம்மளை கூட்டிட்டு போகிறாங்க அப்படின் போது நம்மளோட ஒரே வேலை என்ன இருக்குங்க, ஜஸ்ட் என்ஜாய் பண்ணுறது மட்டும். ரைட்டா?
அந்த மாதிரி இந்த ப்ரோக்ராம் 21 days ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் பேக்கேஜ். நான் மெடிடேஷன் எப்படி கற்றுக்கணும், நான் என்ன பண்ணணும், இந்த மெடிடேஷன் பண்ணவங்க ஆல்ரெடி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் யாராவது இருக்கிறாங்களா, இந்த மெடிடேஷன் பண்ணுறதுக்கு வந்து வேற ஏதாவது அடிஷ்னலாக புக் ஏதாவது படிக்கணுமா, இது சம்மந்தப்பட்ட கேள்வி நான் எங்கே போய் கேட்கறது, இதெல்லாம் எதை பற்றியுமே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. எல்லாமே ஒரு ஃபுல் பேக்கேஜில் தான் இந்த ப்ரோக்ராம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்பர் 1, அடுத்த 21 நாள் என்னன்னாலும் சரிதான். நிறையா நடுவில் பொங்கல் வரும், நடுவில் வந்து சில கல்யாணத்துக்கு போக அட்டன் பண்ணுறது, காது குத்துறது, இந்த மாதிரி சில நிகழ்ச்சிகள் ஏதாவது வந்து போகும். பட் என்ன இருந்தாலும் இந்த 21 நாள் நீங்கள் இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் ஜாயின் பண்ண ட்ரை பண்ணணும். நம்பர் 1. நம்பர் 2, இந்த இந்த ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னா, ஒரு டூர் நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா எத்தனை பேர்கிட்ட யார் யார்கிட்டலாம் போய் பேசணும், அந்த டிக்கெட் வாங்கணும், அங்கே வந்து பஸ்ஸோ டிக்கெட் இது ட்ரெயினோ அரேஞ்ச் பண்ணணும், பல விஷயங்கள் இருக்குது ரைட்டா. ஜஸ்ட் லைக் தட் வந்து ஒரு சிம்பிளான விஷயம் கிடையாது. அந்த மாதிரி இந்த ப்ரோக்ராம் 21 days ப்ரோக்ராம் வந்து பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்து அவங்களுடைய பின்னாடி இந்த பேக்ரவுண்ட்லேயும் சரி ஃப்ரண்ட்லேயும் சரி நிறைய உழைப்பு இருக்கு. இங்கே இன்னைக்கு நம்ம கூட என்னோட யாரெல்லாம் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ, என்னோட நேம் ரத்னவேல். என் கூட தினேஷ் கேஆர் அப்படின்ற இன்னொரு சாரும், லதா மேடம், வித்யா மேடம் அப்படின்றவங்களும் டீச்சர்ஸாக இந்த ப்ரோக்ராமில் வருவாங்க. இவங்க எல்லாம் ஃப்ரண்ட்ல இருக்கிறவங்களும் சரி, இதுக்கு பின்னாடி நிறைய பேர் வந்து ஒர்க் பண்றாங்க. நம்ம வாழ்க்கையில வந்து எல்லாருக்குமே நம்ம இருக்கிற லைஃப்ல விட அடுத்த ஒரு பெட்டரா இருக்கணும்னு தான் எல்லாருக்குமே ஆசை. கரெக்டா? யாருக்குமே வந்து நம்மளுடைய வாழ்க்கை வந்து இப்ப இருக்கிற இதை விட இன்னும் கீழே போகணும் அப்படின்னு யாருமே நினைக்க மாட்டோம். யாராவது அப்படி இருக்கீங்களா? யாரும் அப்படின்னு நினைக்க மாட்டீங்க. நான் இருக்கிற லைஃப்பை விட கீழே போகணும், இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டோம். எப்பயுமே என்னோட வாழ்க்கை இன்னும் எனக்குள்ள சில பிரச்சனைகள் இருக்குது, அதை நான் சரி பண்ணணும், அதுக்கு சால்வ் பண்றதுக்கான விஷயங்கள் எனக்கு தெரியல. நான் ஒண்ணு நினைக்கிறேன், ஆனா வேற ஒரு விஷயங்கள் நடக்குது, அதை நான் எப்படி எடுத்துக்கணும்னு தெரியல. நான் சில விஷயங்கள் வந்து நான் ஸ்டார்ட் பண்றேன், ஆனா அதுக்கு மேல கொஞ்சம் டைம் மேல என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல. நான் ஒன்று நினைக்கிறேன், இப்படி பண்ணணும், இதெல்லாம் செய்யணும் அப்படின்னுட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான மக்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணலை, என்னோட ஃபேமிலி சப்போர்ட் பண்ணலை. இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில, ரைட்? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகள், ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இந்த உலகத்துல ப்ராப்ளம்ஸ் இல்லாத ஒரு மனுஷன் யாருன்னு கேட்டீங்கன்னா யாருமே கிடையாது, ரைட்? ஸோ நம்ம ப்ராப்ளம்ஸ், இந்த சேலஞ்சஸ்ன்றது வந்து எல்லாருக்குமே இருக்கும், சவால்கள்லாம் வாழ்க்கையில். ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு வந்த உடனே நம்ம சில டைம்ல வந்து வாழ்க்கையில் நம்மளோட மனதை வந்து நம்ம நொந்துக்கிறோம். ஏன் இப்படி நடக்குது, எனக்கு மட்டும் ஏன்? உடனே நம்மளோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்லையோ நம்மளுடைய ரிலேஷன்ஸ்லையோ நம்ம பார்க்குறோம், அவங்க மட்டும் எப்படி எப்படி சந்தோஷமா இருக்கிறாங்க, அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி இல்லையே, நான் நல்லது தான் நினைக்கிறேன், என் மனசு நல்லா தான் இருக்கு, நான் அப்படிலாம் வந்து இருக்கணும்னு நினைக்கல, ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு பல கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்கும். சில விஷயங்களுக்கு வந்து பதிலே தெரியாமல் முடிச்சுட்டு இருப்பீங்க, முடிவு எடுக்கணும். அதுலேயும் பிஸ்னஸில் இருக்கிறவங்களும் சரி, நிறைய முடிவுகள், அடிக்கடி முடிவுகள் எடுக்கணும். ஒரு நாளைக்கு பல முடிவுகள் எடுக்கணும். நம்ம நம்ம தெரிஞ்சும் தெரியாமலையும் நம்மளும் ஒரு ஒரு இடத்துல பணி செய்கிறவங்களா இருக்கட்டும், ஒரு நம்ம ஒரு குடும்ப தலைவியா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே நம்ம ஒரு முடிவு. இன்னைக்கு என்ன சமைக்கணும், நான் என்ன பொரியல் வைக்கணும், நாளைக்கு என்ன சமைக்கணும், மதியம் என்ன சமைக்கணும், நாளைக்கு வந்து என்ன, அவங்களுக்கு வந்து நம்ம காசு கொடுக்கணுமே, எப்படி கொடுக்கறது, பல கேள்விகள், பல டெசிஷன்ஸ் நம்ம எடுக்கணும், விடைகள் தெரியணும். பட் இது எல்லாத்துக்குமே உங்களுடைய மைண்ட் வந்து சப்போர்ட் பண்ணணும், உங்களுடைய ஹெல்த் சப்போர்ட் பண்ணணும்,
சில விஷயங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்க, ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, தலைவலிக்குது என்னால முடியல, வயிறு வலிக்குது என்னால முடியல, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அதனால முடியல. உங்களுடைய பாடி சப்போர்ட் பண்ணும். ஸோ நான் இந்த மெடிடேஷனுக்கு எப்படி வந்தேன் அப்படின்னா, என்னோட லைஃப்ல இப்போ சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த சேலஞ்சஸ், இந்த மாதிரி சேலஞ்சஸ் நிறைய என்னக்கிட்ட ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்னாடி எனக்கு இருந்தது. ஸோ அப்போ அந்த இருக்கும்போது வந்து நான் என்ன ஃபர்ஸ்ட் கேட்பேன் அப்படின்ட்டு என்னோட ஒய்ஃப் கிட்ட போய் கேட்பேன். ஜஸ்ட் ஒரு 6 மாசம் டைம் கொடுங்க. 6 மாசத்துக்கு அப்புறம் நான் வந்து ஒரு புது ரத்ன வேலை வருவேன். வீட்டில் பார்த்தா பயங்கர டென்ஷன், சண்டை, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை. ஒரு நம்ம சொல்லும் தெரியுமா, உப்பு சப்பு இல்லாத விஷயத்துக்கெல்லாம் எதுக்கு சண்டை போடுறீங்க அப்படின்னுவாங்களே, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை. பட் அதை நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ இல்லை ஒரு நாளோ 2 நாளோ, சில சண்டை வந்து 1/2 மணி நேரம் இருக்கும், 1 மணி நேரம் இருக்கும், அரை நாள் இருக்கும், ஒரு நாள் இருக்கும், இல்லை ஒரு வாரம் கூட ஓடும் சில பேருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அது பின்னாடி உட்காந்து யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இது எதுக்கு இதெல்லாம் இந்த மாதிரி சண்டைலாம், விட்டு விட்டு தள்ளு போ பார்க்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்க தோணும். பட் அந்த டைம்ல நம்மளோட மனசு வந்து நம்ம கிட்ட இருக்காது. அது எப்படி நம்ம உங்களை பார்த்து அந்த வார்த்தையை சொல்லலாம், அது எப்படி வந்து அது நான் விட்டு கொடுக்க முடியும், அது எப்படி நம்ம இது பண்ண முடியும், நம்மளோட மனம் வந்து பிடிச்சி நிற்கும். ரைட். இப்படி இருக்கும்போது வந்து தான் எனக்கு வந்து இந்த ஆஃபீஸில் எனக்கு இந்த மெடிடேஷன் வந்து கொண்டு வந்தாங்க. சரி, ஆஃபீஸில் வந்து பார்த்தாலும் டென்ஷன், ப்ரெஷர், அங்கே இருக்கிற கோபத்தை வீட்டில் காமிப்போம். ஒய்ஃப் கேட்பாங்க, இன்னைக்கு என்ன ஆஃபீஸில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்வாங்க சிம்பிளாக. ரைட். ஸோ இப்படி கேட்கும்போது வந்து சரி நம்ம எதை மாற்றணும், நம்ம வாழ்க்கையில் எதை மாற்றணும் அப்படின்னு நான் தேடிட்டே இருக்கேன். தேடிட்டே இருக்கும்போது நிறைய மெடிடேஷன் ட்ரை பண்ணேன், இதை ட்ரை பண்ணேன், ஆனால் ஒர்க் ஆகலை. அந்த மெத்தட் ட்ரை பண்ணல, ஒர்க் ஆகலை. அடுத்தது வந்து மெமரி சரியா இல்லையே, இப்படியே போனோம் என்ன வருது, லைஃப் வாழ்க்கை என்ன வருது, ஒரு பயம் வந்து போச்சு. ஸோ இப்படி பல விஷயங்கள் நிறைய நம்மளோட வாழ்க்கையை சுற்றி நடக்குது. ப்ளஸ் மேரேஜ் ஆயிடுச்சு, இன்னும் வந்து இத்தனை வருஷம் ஆகுது, இன்னும் வந்து நமக்கு வந்து இந்த இந்த குழந்தைன்றது நம்ம வாழ்க்கையில் வரலையே, அந்த விஷயங்கள் அப்படின்னும் போது அப்போ நீங்களே தெரியும், இத்தனையோ பேர் பார்த்துருப்பீங்க, நம்ம ஊரில் வந்து கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு குழந்தை இருக்கணும் அப்படின்றது வந்து சொசைட்டியோட ஒரு எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்பு. இப்படி பல விஷயங்கள் சுற்றி சுற்றி அடிக்கும்போது ஒரு மனுஷன் வந்து என்ன பண்ணுவாங்க, ஆஃபீஸில் இது, வீட்டில் இது, இந்த மாதிரி இது அப்படின்னும் போது தான் வந்து ஓகே ஒரு மெடிடேஷன் ப்ரோக்ராம் என்னமோ நடக்குதுன்றாங்க, போய் பார்ப்போமே, அடுத்தது என்ன பண்ணணும் வாழ்க்கையில் அப்படின்றதும் தெளிவு கிடையாது. ரைட். இப்படி இருக்கும்போது ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறாங்க, ஓகே போய் அட்டன் பண்ணி பார்ப்போமே அப்படின்ட்டு தான் நான் அட்டன் பண்ணி பண்ண ஆள். சந்திரா சார் புத்தா சியோ கோண்டா ஃபவுண்டேஷன்லேருந்து 40 நாள் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணார். அப்போ ஆரம்பிச்சது தான் என்னோட வாழ்க்கையில் ஒரு செங்க நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, எங்கேயோ ஒரு தூரத்தில் ஒரு லைட் தெரியுதுன்னு பார்த்தீங்களா, ஒரு வெளிச்சம், அந்த மாதிரி தூரத்தில் ஒரு லைட் தெரிஞ்சுது. அந்த லைட் அந்த லைட்டை நான் பிடிக்க ஆரம்பித்தேன், அவ்வளோதான். சரி போய் பார்ப்போமே அப்படின்ட்டு தான் அட்டன் பண்ண ஆரம்பிச்சால். ஸோ உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரி விஷயங்கள் நடந்தாலும், நடந்து இருந்தாலும், நடந்துட்டு இருந்தாலும், எந்த இடத்துல நீங்கள் இருக்கிற மாதிரியா இருந்தாலும் சரிதான், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள், ஒவ்வொரு விதமான சூழ்நிலை. ரைட். என்ன மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் இந்த ஒரு மெடிடேஷன் நீங்கள் எடுத்துக்கணும். அடுத்த 21 நாள் என்ன ஆனாலும் சரிதான், இந்த ஒரு மெடிடேஷன் நீங்கள் எடுத்துங்க. சின்சியராகவும் சீரியஸாகவும் பண்ணுங்க. 6 மணிக்கு மெடிடேஷனாக ஜாயின் பண்ணுங்க. முன்னாடியே ரெடி ஆகிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு கரெக்டாக 6 மணிக்கு உங்கள் உங்கள் மைண்டும் பாடியிட்டையும் சொல்லுங்கள், 6 மணிக்கு அடுத்த 21 நாள் என்னன்னாலும் சரி இந்த மெடிடேஷனை பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டு வாங்க. ஒரு நோட் புக், ஒரு பேனா, இங்கே சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு என்னென்னலாம் சொல்கிற விஷயங்கள் அதெல்லாம் எழுதுங்க. உங்கள் மனசு வந்து டக்குன்னு சொல்லும், இது ரைட், இது எனக்கு புரியுது, இதை நம்ம செய்யணும் அப்படின்னு. அந்த எல்லா விஷயத்தையும் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் கற்றுக்கிறீங்களோ இது எல்லாத்தையும் எழுதுங்க. டேட்டு போட்டு அன்னைக்கு எழுதுங்க. ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி பக்கத்துலேயே வச்சுக்கங்க. ஸோ இந்த மெடிடேஷன் ஆரம் ஆரம்பித்த உடனே அதுலேருந்து படிப்படியாக எனக்குள்ள ஒரு மாற்றங்கள் வர ஆரம்பிச்சது. படிப்படியாக. ரைட். ஃபர்ஸ்ட் மெடிடேஷன்னா என்னன்றது கற்றுக்கிறதுக்கே
ஓரளவு நான் ஃபுல்லாக கற்றுக்கணும்னு சொல்ல வரல. ஓரளவு கற்றுக்கிறதுக்கு என்ன ப்ராசஸ் எப்படி பண்ணணுன்றத பயிற்சிக்கு அந்த கற்றுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 டேஸ் 40-80 நாள் கிட்ட ஆச்சு. ஒரு 40 நாளில் உட்காந்துட்டே இருப்பேன், கண்ணை திறந்துட்டே இருப்பேன். 2வது 40 டேஸில் சந்திர சார்ட்ட கேள்வி கேட்பேன். மூச்சை கவனிக்கணும்னு சொல்கிறீங்க, எங்கே கவனிக்கிறது? அது வருதா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல, அது இருக்குதா இல்லையான்னு கூட தெரியல அப்படின்னு கேட்டேன். ஸோ இந்த உங்களோட கேள்விகளை கேளுங்க, அனுபவங்களை ஷேர் பண்ணுங்க, எப்படி இருக்கோ அதை ஷேர் பண்ணுங்க. இதெல்லாம் நோட் பண்ணீங்க. நான் சொல்றேன், உங்களுடைய கேள்விகளை கேளுங்க, உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணுங்க. இந்த 2 லைனையும் அண்டர்லைன் பண்ணீங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த வீடியோவில் நான் உள்ள வர ஆளே கிடையாது. வீடியோவை ஆன் பண்ணி வைங்க. எந்த அளவுக்கு, ஏன்னா நீங்க எல்லாருமே இந்த ப்ரோக்ராமை அட்டன் பண்றவங்க எல்லாருமே இந்த ப்ரோக்ராம் நான் கண்டிப்பா அட்டன் பண்ணணுன்றதுக்கு ஒரு எஃபர்ட் போட்டிருக்கீங்க, அதுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கிறீங்க. நம்ம ப்ரோக்ராம் பண்றதுக்கு நம்ம எவ்வளவு உழைப்புகள் நம்ம பண்ணியிருக்கிறோமோ அதே மாதிரி நீங்க ப்ரோக்ராம் அட்டன் பண்றதுக்கும் சில விஷயங்களை பிளான் பண்ணியிருப்பீங்க. ஓகே, இதெல்லாம் இன்னைக்கு இந்த வேலை இப்படி பண்ணலாம், இது இப்படி பண்ணலாம்ன்ற மாதிரி இருக்குங்க. அதை ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணுங்க. அதுக்கு இந்த வீடியோ ஆன் பண்ணுங்க. ஸோ நான் இப்படி இருக்கிறேனே, நான் வந்து ஒரு ப்ரிப்பேர் இது பண்ணலையே, என்னோட ஃபேஸ் இப்படி இருக்கே, அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் இந்த ட்ரெஸ் போட்டிருக்கேனே, இப்படி இருக்கனே. ஸோ எந்த இதுவும் இல்லை. நீங்க யாரும் உங்களை வந்து இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன்றதெல்லாம் ஜட்ஜ்மெண்ட்லாம் கிடையாது, இடம் போட போறது கிடையாது. இந்த இடம் வந்து உங்களுக்கு நீங்க கொடுக்குற டைம். வீடியோவை ஆன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த இன்ட்ராக்ஷன், எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் நடக்கும், ஃபுல் அட்டென்ஷன் நடக்கும், ஃபுல் ஃபோக்கஸ் உங்களுக்கு. நீங்க இங்கே தான் இருப்பீங்க. 21 நாள் நீங்க அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க. வீடியோ ஆன் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே தெரியும், வீடியோ ஆன் பண்ணிட்டு பண்ணும்போது நிறைய விஷயங்களை நீங்க போட்டு உங்களை சுத்தி போட்டு வச்சுக்கிற ஒரு வலைகளை நீங்களே உடைக்க ஆரம்பிப்பீங்க. ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ ஆன் பண்ணுங்க. நம்பர் 2, நோட்ஸ் எடுத்துக்கங்க. ஒரு நோட் புக்கு, ஒரு பேனா. சப்போஸ் இல்லை என்னால் வீடியோ ஆன் பண்ண முடியாது, ஏதோ சில வீட்டில் எல்லாரும் எழுந்துக்குவாங்க அப்படி இப்படின்னாங்க, ஓகே ஃபைன். 3வது, ஒரு வாட்டர் பாட்டில் இல்லை தண்ணி பக்கத்தில் வச்சுங்க. மெடிடேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி குடிச்சிக்கணும். மெடிடேஷன் கொஞ்சம் தண்ணி, மெடிடேஷன் முடிச்ச உடனே நல்லா தண்ணி, எவ்வளவு குடிக்க முடியுமோ அவ்வளோ குடிக்கணும். ஸோ இப்போ நான் மெடிடேஷனில் என்னோட அனுபவத்தையும் நான் வந்து உங்களுக்கு சொன்னேன் ஒரு சின்னதாக. அதே சமயத்தில் இந்த மெடிடேஷன் பண்ணுறதுக்கு ப்ரிப்பரேஷன் என்ன மாதிரி பண்ணணுன்றது நான் சொன்னேன். 2 விஷயங்கள் கிளியராக எல்லாரும். இந்த மெடிடேஷன் ப்ரோக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து மெடிடேஷனுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை பற்றி பேசுவோம். இந்த 3 வாரம், அதாவது 21 நாள், ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விஷயங்கள் சார்ந்திருக்கும். முதல் வாரம் மெடிடேஷனா என்ன, என்ன அனுபவங்கள் வரும், எப்படிலாம் வந்து மெடிடேஷனில் வந்து என்ன மாதிரிலாம் உங்களுடைய மாற்றங்கள் நடக்கும், இதை பற்றிலாம் நம்ம ஒரு வாரம் ஃபுல்லாக பேசுவோம். அதை எப்படி பேசுவோம்னா, தியானம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 6 to 6:15 அந்த மாதிரி ஒரு 10-15 நிமிஷம் அதை பற்றியும், அதை தாண்டி தியானம் முடித்த உடனே 6:50க்கு தியானம் முடிக்குதுன்னா முடித்த உடனே 6:50லேருந்து ஒரு 7:15 வரைக்கும். அதுக்கப்புறம் இந்த அந்த அந்த இதை பற்றி விஷயங்களை கவர் பண்ணுவோம். மெடிடேஷன் எப்போ பண்ணுவோம் சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பெரும்பாலும் 6:15லேருந்து 6:50 வரைக்கும், ஒரு 20லேருந்து ஸ்டார்டிங்கில் 20 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணுவோம். அன்னைக்கு நாளைக்கு படிப்படியாக 25 நிமிஷம், 30 நிமிஷம், 35 நிமிஷம் அப்படின்ட்டு இன்க்ரீஸ் பண்ணி. அடுத்தது, மெடிடேஷன் பண்ணும்போது மியூசிக்லாம் நம்ம ப்ளே பண்ணுவோம். முடிஞ்ச அளவு ஹெட்செட் யூஸ் பண்ணுங்க. கொஞ்சம் மியூசிக் வந்து கம்மியாக இருக்கும், சில நோட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணீங்க. சில டைமில் மெடிடேஷனில் மியூசிக்கே வரலனாலும் மெடிடேஷன் பண்ணுங்க தொடர்ந்து. இல்லை நான் வந்து எனக்கு மியூசிக் கேட்கல, நான் என்ன சார் எனக்கு மியூசிக்கே வரல, நீங்கள் எனக்கு கேட்கல அப்படின்லாம் நீங்கள் சாட்டில் டைப் பண்ணுங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு மியூசிக்ன்றது உங்களை ஹெல்ப் பண்ணுறது தான். வண்டி இங்கேருந்து போகிறதுக்கு, அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு வண்டி மாதிரி. சப்போஸ் வண்டி இல்லை, நான் போக மாட்டேன் அந்த இடத்துக்கு அப்படிலாம் நீங்கள் இருக்கக்கூடாது. வண்டி இல்லைனாலும் நடந்தாவது நம்ம போகணும். ரைட். நம்ம அந்த இடத்துக்கு போகணும், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி மெடிடேஷன் மியூசிக் வருது வரல, எப்படி கேட்குது, அதிகமாக இருக்குது லோவாக இருக்குது அப்படிலாம் இல்லை. ஸோ
நீங்கள் மெடிடேஷன் தான் முக்கியம். அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த 21 நாள் உங்களுடைய வளர்ச்சியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. எல்லாருக்கும் வந்து எப்படின்னா, என்னோட மனைவி நல்லா இப்படி இருந்தால் பெட்டராக இருக்கும், என்னோட ஹஸ்பண்ட் இப்படி இருந்தால் பெட்டராக இருக்கும், என்னோட பையன் இப்படி இருந்தால் பெட்டராக இருக்கும், என்னுடைய பேரண்ட்ஸ் இப்படி இருந்தால் பெட்டராக இருக்கும், அவங்க இப்படி இருந்தால் பெட்டராக இருக்கும், என்னோட ஆஃபீஸில் என்னோட மேனேஜர் இப்படி சொன்னால் நல்லா இருக்கும், அவங்க இப்படி சொன்னால் நல்லா இருக்கும், அவங்க இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், எனக்கு தகுந்த மாதிரி அப்படி இருந்தார். எல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி மற்றவங்கள எதிர்பார்க்குறீங்க. ஃபர்ஸ்ட் மற்றவங்க எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் நடந்து பாருங்க. அப்போ ஃபர்ஸ்ட் உங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப். இதுதான் எழுதிங்க. என்ன மட்டும் ஃபர்ஸ்ட் நான் ஃபோக்கஸ் பண்றேன் இந்த 21 நாள், அதுக்கு இந்த மெடிடேஷன் பண்றேன் எழுதி. 21 days ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப், அவ்வளோதான். அதுக்கு என்ன பண்ண போறோம்? மெடிடேஷன் இந்த ப்ரோக்ராமுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு கொடுக்க போறீங்க, இந்த கோர்ஸுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு கொடுக்க போறீங்க. ஸோ மெடிடேஷன் பண்ணீங்க அப்படின்னா என்ன மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கட்டும், என்ன மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இப்போ நடந்துட்டு இருந்ததா இருக்கட்டும், நடந்து முடிஞ்சதா இருக்கட்டும், இல்லை எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ அப்படின்ற ஒரு பயங்கள் இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், உங்களோட மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கிறதா இருக்கட்டும், இந்த ஒரு மெடிடேஷன் இந்த ப்ரோக்ராமுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு கொடுங்க. சின்சியராகவும் சீரியஸாகவும் இருந்தீங்க அப்படின்னா 200% இங்கே இருக்கிறீங்கன்னா அடுத்த லெவலுக்கு நீங்கள் போவீங்க. அதுக்கு நான் கேரண்டி. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே, வித்யா மேடம் இருக்கட்டும், தினேஷ் சார் இருக்கட்டும், லதா மேடமாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தவங்களும் வந்து இந்த மெடிடேஷனுக்குள்ளே இன்னைக்கு வந்திருக்காங்க, டீச்சர்ஸாக இருக்காங்க அப்படின்னா பார்ட்டிசிபெண்ட்டாக ஒரு நாள் இருந்தாங்க. அவங்க, நானுமே சார் உள்பட எல்லாருமே பார்ட்டிசிபெண்ட்டாக ஒரு நாள் வந்தோம் அந்த மெடிடேஷனுக்கு. ஸோ அப்போ ஒவ்வொருத்தவங்களும் அந்த பெனிஃபிட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு, ஓகே, அடுத்தடுத்த வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நடந்துட்டு இருக்குது. அதனால தான் இன்னைக்கு எல்லாரும் இந்த பார்ட்டிசிபெண்ட்லேருந்து இன்னைக்கு டீச்சிங்க்கு வந்திருக்கோம். ஸோ நீங்களும் நிச்சயமா ஒரு நாள், ஓகே, இந்த லெவலில் இருப்பீங்க. ஸோ அதுக்கு நமக்கு மெடிடேஷன் இந்த ப்ரோக்ராமுக்கு ஃபுல்லாக 200% நீங்கள் கொடுங்க. ஓகே, அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட வேலைகளை நீங்கள் பிளான் பண்ணீங்க. நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கணும், நான் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது, இதை விட இப்படி வரணும் அப்படின்னா எல்லாருக்கும் வாழ்க்கை மாறணும், மாற்றம் இருக்கணும், ரைட்டா? எல்லாருக்குமே அந்த வாழ்க்கையை மாற்றம் கொண்டு வரணும்னு ஆசை. பட் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிற மாதிரியான வேலைகளை எப்பயும் செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி அதே டைம்க்கு எழுந்துட்டு அதே மாதிரி நடந்துட்டு அதே மாதிரி எல்லா விஷயம் பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கையும் அதே மாதிரி இருக்கணும். அப்போ எப்போ உங்கள் வாழ்க்கையில் புதுசாக மாற்றங்கள் மாறணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ நீங்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி சில சேஞ்சஸ் கொண்டு வரணும். ஓகே, அதுக்கு இந்த ப்ரோக்ராம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கணும். உங்களுடைய இந்த 21 நாள் உங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கணும். ஓகே, கொஞ்சம் டைம் முன்னாடி எழுந்துக்கலாமா, ஸோ தட் இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுங்க. ஸோ இந்த மெடிடேஷன் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெடிடேஷன். நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த மெடிடேஷன் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை வேற ஏதாவது மெடிடேஷன் பண்ணியிருந்தாலும் சரி, எல்லாத்தையும் ஒரு சைடில் வச்சிருங்க. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வேற ஏதாவது மெடிடேஷன் மெத்தட்ஸ், ஏதாவது ஜபா மெடிடேஷன், மந்த்ரா மெடிடேஷன், வேற ஏதாவது மெடிடேஷன் பண்ணியிருந்தாங்களா அதை அப்படியே வச்சுட்டு அதே மைண்ட் செட்டை வராதிங்க. இந்த மெடிடேஷனை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு இந்த மெடிடேஷனில் நீங்கள் பண்ணிட்டு, ஓகே, இந்த 21 days எனக்கு ஏற்கனவே நீங்கள் பண்ணது உங்களுக்கு தெரியும், இப்போ புதுசாக இதை கற்றுக்கிறதுக்கு ஜீரோலேருந்து ஆரம்பிங்க. இதெல்லாம் எனக்கு தெரியும், இவர் பேசுறதுலாம் எனக்கு தெரியும், லதா மேடம் பேசுறது எனக்கு தெரியும், தினேஷ் சார் சொல்றதெல்லாம் ரைட்டு தான் அப்படின்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஓப்பன் மைண்ட் செட்டோட, இந்த ஒயிட் பேப்பர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒயிட் பேப்பரோட வாங்க. ஓகே, இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் மெடிடேஷன் கற்றுக்கணும் அப்படின்னா ஃபுல்லாக 100% கொடுங்க உங்களை, ரைட்? இப்போ இந்த மெடிடேஷன் புத்தர் வந்து கிட்டத்தட்ட ஒரு நிறைய மெடிடேஷன்லாம் போயிட்டு அங்கங்கெல்லாம் ட்ரை பண்ணி கடைசியாக உட்காந்து எதுவுமே நமக்கு செட் ஆகலையே அப்படின்ட்டு என்ன பண்ணாருன்னா, ஓகே, ஜஸ்ட் உட்காந்து சும்மா உட்காந்துட்டார், ரொம்ப டயர்டாயிட்டு. அப்போ பார்த்தா அவர் மூச்சை கவனிக்க ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காகவே நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சது. அவருடைய கடந்த கால விஷயங்கள், பிறவிகள், இது எல்லாத்தையும் பார்க்க முடிஞ்சது. எல்லா விஷயங்களும் அவருக்கு ஏன் நடக்குது, இந்த வாழ்க்கையில் ஏன் கஷ்டம் நடக்குது, இது எல்லாத்தையும் புரிய ஆரம்பிச்சு.
அப்போ அந்த ஓகே, அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சார். இதுதான் உங்களுடைய மூச்சை கவனிக்க ஆரம்பிச்சாலே உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் வர ஆரம்பிக்கும், உங்களோட பிரச்சனைகள் சால்வ் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்ட்டு அவர் சொன்ன அந்த டெக்னிக் அதுதான் வந்து இந்த ஆனா பானா சதி டெக்னிக். அதாவது ஆனானா உள்மூச்சு, பானானா அப்பானானா வெளிமூச்சு. ஸோ உள்மூச்சு வெளிமூச்சோட நீங்க இருக்கிறது தான், கவனிக்கிறது மட்டும்தான் இந்த டெக்னிக், இந்த மெடிடேஷன் டெக்னிக். அதுதான் தமிழ்ல நம்ம மூச்சு விழிப்புணர்வு தியானம். அதாவது மூச்சை விழிப்புணர்வோட கவனிக்கிற இது தியானம். மூச்சை விழிப்புணர்வோட கவனிக்கிற தியானம். ஸோ இந்த மெடிடேஷன் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம கத்துக்கிறது வந்து என்னன்னா, உங்களுக்கு போஸ்டர் இது எப்படி நம்ம எப்படி நம்ம இந்த மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னா, ஸ்க்ரீன்ல தெரியுற மாதிரி உங்களுக்கு படத்துல பார்க்குற மாதிரி கம்ஃபர்டபுளா உட்காந்துடணும். ரொம்ப சிம்பிள். நம்ம தரையில உட்கார்ந்தா நம்ம வந்து சாப்பிடும் பார்த்தீங்களா, நம்ம வீட்டில் சமணம் போட்டு சாப்பிடும் பார்த்தீங்களா, அது மாதிரி கம்ஃபர்டபுளா உட்காந்துங்க. இந்த போஸ்டர், யோகா போஸ்டர், பத்மாசனம் உட்காரணும், ஆஃப் பத்மாசனம் உட்காரணும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கம்ஃபர்டபுளா கையை அப்படி கோத்துட்டு, மூணே ஸ்டெப்பு தான் மெடிடேஷன்ல. எழுதி வச்சுங்க, மூணே ஸ்டெப்பு தான். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3. ஸ்டெப் 1 என்ன அப்படின்னா ப்ரிப்பரேஷன். காய்கறி கட் பண்ண, நம்ம சமையல் பண்ணணும், என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஃப்ரிட்ஜில் இருந்தோ இல்லை வீட்டில் எங்கே வச்சிருக்கிறீங்களோ காய்கறி, அதெல்லாம் ஒரு இடத்துக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் ஒரு இடத்துல எடுத்துன்னு வந்து வச்சுட்டு கத்தி வச்சு கட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கணும். ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்களா? அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன். ஸ்டெப் 1 வந்து ப்ரிப்பரேஷன். ஸ்டெப் 1 என்னது? ப்ரிப்பரேஷன் இல்லைங்க. ஸ்டெப் 2 வந்து மெடிடேஷன். ஸ்டெப் 3 வந்து மெடிடேஷனை முடிக்கிறது. ஸ்டெப் 1ல் வந்து என்ன அப்படின்னா, ப்ரிப்பரேஷனில் என்ன பண்ணணும்? கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கணும். ஏதாவது ஒரு இடத்த சூஸ் பண்ணீங்க, எந்த இடத்துல உட்கார போறீங்க அப்படின்ட்டு. ஓகே, இடத்த சூஸ் பண்ணீங்க. சேர்ல உட்கார போறீங்களா, சோஃபால உட்கார போறீங்களா, இல்லை எங்க உட்கார போறீங்க, இடத்த சூஸ் பண்ணுங்க. உட்காந்துட்டு டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இல்லாம ஒரு இடத்த சூஸ் பண்ணீங்க. ஃபோன் அடிக்கிறது எல்லாம் சைலண்ட்ல பண்ணீங்க எல்லாமே. ஓகே, ஒரு இடத்த சூஸ் பண்ணீங்க, உட்காந்துட்டு அடுத்த 21 நாளைக்கு இந்த இடம் பார்த்தீங்கனாலே அந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மெடிடேஷன் ஞாபகம் வரணும். ஸோ 21 நாள் அந்த இடத்த சூஸ் பண்ணீங்க, உட்காந்துங்க. கம்ஃபர்டபுளாக உட்காந்துங்க. சேர்லையோ சோஃபாலையோ, இல்லை முன்னாடி பேக் சப்போர்ட் எடுத்துக்கணும், தலைக்காணி ஏதாவது பில்லோ ஏதாவது வச்சுக்கணும் அப்படின்னா வச்சுக்கோங்க. கம்ஃபர்டபுளாக உட்காந்துங்க. உட்காந்துட்டீங்கன்னா எப்படி உட்காரலாம்? சேர்ல உட்காந்துக்கலாம், இல்லை தரையில் உட்கார மாதிரி இருந்தால் இந்த மாதிரி இந்த அம்மா வந்து உட்காந்துருக்க மாதிரி, அது மாதிரி நீங்கள் சமணம் போட்டு உட்காந்துக்கலாம். உட்காந்துட்டு அப்புறம் கண்ணை மூடிக்கணும். என்ன ஆனாலும் சரிதான், மியூசிக் கேட்குது கேட்கல, வால்யூம் லோவாக இருக்குது இல்லை, உங்கள் மைண்டு சொல்லுது என்னால் வேணாம், இந்த மெடிடேஷனே வேணாம், நீங்கள் வந்து உங்கள் அடுத்த வேலையை பார்த்துக்கலாம், டைம் ஆகிட்டு இருக்குமோ அதாகிட்டு இருக்கு, என்ன மாதிரி எண்ணங்கள் வந்தாலும் சரி தான், கண்ணை திறக்க மாட்டேன் அடுத்த 20 நிமிஷத்துக்கு, இந்த மெடிடேஷன் முடிகிற வரைக்கும், சொல்கிற வரைக்கும் அப்படின்ற அது வரைக்கும் கண்ணை முடிக்கும். கண்ணாடிலாம் போட்டிருந்தீங்கன்னா கண்ணாடி எடுத்து வச்சு ரைட், கண்ணை மூடிட்டு கண்ணை திறக்கக்கூடாது. அடுத்தது கண்ணை மூடிட்டீங்க, என்ன பண்ணணும்? கையை கோத்துக்கணும். அந்த மாதிரி டைட்டெல்லாம் கிடையாது, கம்ஃபர்டபுளாக கையை கோத்துட்டு உங்கள் மடி மேலே வச்சு காலை குறுக்கா இப்படி வச்சுக்கணும். சேர்ல உட்காந்துக்கிற மாதிரி இப்படி வச்சுக்கணும், கீழே உட்காந்துக்கிற மாதிரி இப்படி சமணம் போட்டு உட்காந்து. அவ்வளோதான் ப்ரிப்பரேஷன். கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கணும் மெடிடேஷனுக்கு முன்னாடி, கொஞ்சம் தொண்டை ட்ரை ஆகாமல். ஸோ இடத்த சூஸ் பண்ணிக்கிறீங்க, கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கிறீங்க, கண்ணை மூடிக்கிறீங்க, கண்ணாடிலாம் போட்டுருந்தீங்கன்னா அவுத்து வச்சுட்டு கையை கோத்துட்டு கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கிறீங்க. ப்ரிப்பரேஷன் முடிஞ்சிடுச்சா? ஸ்டெப் 1 முடிஞ்சிச்சு. கிளியரா எல்லாருக்கும்? யாராவது டவுட் இருந்துச்சுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம், இல்லை ஒய்யின் எனக்கு டவுட்டு
டவுட்னு டைப் பண்ணலாம், இல்லை டீன் டைப் பண்ணலாம், ஏதாவது கொஷின்ஸ் இருந்தாலும் டைப் பண்ணலாம். இப்போ நம்ம பண்ண போகிற மெடிடேஷனை மட்டும் நான் இப்போ பேசுகிறேன். எப்போ பண்ணலாம், எந்த டைமில் பண்ணலாம், அது எவ்வளோ, இதெல்லாம் வந்து நம்ம அப்புறமா பண்ணலாம். உட்காந்துட்டோம் கம்ஃபர்டபுளாக. இப்போ நேராக ஸ்டெப் 1 முடிச்சிட்டோமா? இப்போ அப்படியே ஜம்ப் பண்ணி நான் ஸ்டெப் 3க்கு போகிறேன். ஸ்டெப் 3ல என்னது? மெடிடேஷனை முடிக்கிறது. எப்படி முடிக்கணும்? நான் சொல்கிற வரைக்கும் கண்ணை திறக்கக்கூடாது, என்னன்னாலும் சரிதான். அப்போ நான் கண்ணை திறங்க அப்படின்னு சொல்லும்போது, கண்ணை மூடும்போது உங்கள் கையை எடுத்து உங்களுடைய நம்ம கண் மேலே இப்படிலாம் வைக்கக்கூடாது, இங்கே இங்கே இப்படி இப்படிலாம் கிடையாது. உங்களுடைய 5 விரல் இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த 5 விரல், இந்த 5 விரல் கரெக்டாக கண் மேலே அப்படி வச்சு கண்ணை திறக்காம அப்படி மேலே வச்சு 10 செகண்ட். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0. பொறுமையாக, சந்தோஷமா, மகிழ்ச்சியோட கண்ணை திறந்து மெதுவாக வரணும். ஸ்டெப்பு 1 முடிஞ்சிச்சு, ஸ்டெப்பு 3 முடிஞ்சிச்சு. அப்போ ஸ்டெப்பு 2 என்னது? மெடிடேஷன். மெடிடேஷன் என்ன பண்ணணும்? சும்மா இருக்க போகிறோம். எழுதிங்க, சும்மா தான் இருக்க போகிறோம். என்ன சார் இது வந்து சும்மா இருக்க போகிறதே ஒரு பாயிண்ட் அப்படின்னா, அதுதான் வந்து மெடிடேஷன். சும்மா தான் இருக்க போகிறோம். எப்படி இருக்க போகிறோம்? நம்மளுடைய மனசில் நிறைய எண்ணங்கள் போயிட்டே இருக்குது, ரைட்? கண்ணை மூடினாலும் சரி, கண்ணை திறந்தாலும் சரி, எண்ணங்கள் வந்துட்டே இருக்குது. இதே ஒரு விஷயம். நம்ம எப்படி பண்ண போகிறோம்னா, ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணதுக்கப்புறம் இந்த மூச்சை கவனிக்க போகிறோம். எப்படி கவனிக்க போகிறோம்? இந்த நுனி மூக்குல இருந்து இந்த நாசி துவாரம் வழியா மூச்சு உள்ள போகுதா? உள்ள போயிட்டு நம்மளுடைய நுரையீரலுக்கு உள்ள மூச்சு போகுது, திருப்பி வெளில வருது. நுரையில இருந்து அதே மூக்கு வழியா போகுது, அதே மூக்கு வழியா வெளில வருது. அது எந்த மூக்கு துவாரம்னா இருக்கலாம், லெஃப்டா இருக்கலாம், ரைட்டா இருக்கலாம், ரைட். இந்த மூச்சை நம்ம கவனிக்க போறோம். எப்படி கவனிக்க போறோம்? இந்த மூக்கு துவாரத்துல இருந்து இந்த புருவ மத்திக்குள்ள ஏதாவது ஒரு இடம், புருவ மத்தி கவனிக்கணுமா? அப்படிலாம் கிடையாது. ஏதாவது ஒரு இடத்துல இல்ல மூச்சு உள்ள வர்றது போகுது. ஏதோ ஒரு புள்ளி எடுத்துக்கங்க. இந்த இந்த நுனி மூக்குல இருந்து இந்த புருவ மத்திக்குள்ள ஏதாவது ஒரு இடம், கண்ணை மூடிட்டு அந்த இடத்துல மூச்சு வருது போகுது, அதை மட்டும் கவனிக்கணும். அப்படி இல்லைன்னா, புள்ளி எடுக்க முடியல சார் எனக்குன்னா, உங்களுக்கு மூச்சு வருது போகுது, அதை மட்டும் கவனிங்க கண்ணை மூடிட்டு. கண்ணை திறந்துட்டு ஏதோ ஒரு இடத்த பார்க்கணும் பாருங்களா, அதே மாதிரி கண்ணை மூடிட்டு ஜஸ்ட் இந்த மூச்சு வருது போகுது, போகுது வருது, இதை மட்டும் கவனிங்க. ட்ரை பண்ண முடியுதா எல்லாருக்கும்? கண்ணை மூடிட்டு உள்ள போற மூச்சு வெளில மூச்சு இழுத்துலாம் விடக்கூடாது. சில பேர் வாய் வழியா மூச்சு விடுறதோ இல்லை அந்த மாதிரி எதாவது இருந்தீங்கன்னா, நீங்க போக போக மூக்கு வழியா மூச்சு விடுறதை மட்டும் நீங்க பழக ஆரம்பிங்க, வாய் மூடிட்டு. ஓகே. கொஞ்சம் சிரமமா இருக்கும். யாரெல்லாம் வாய் வழியா மூச்சு விட பழகி இருந்தீங்களோ, அந்த மாதிரி ஆகிட்டு இருந்தீங்களோ, கொஞ்சம் சிரமமா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் போக போக அது ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா சரியாயிடும். பட் நம்மள மூக்கு வழியா மட்டும்தான் மூச்சை விடணும். எப்போ மூக்கு வழியா வர மூச்சு பத்தலையோ, அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பாடி சிஸ்டம் வாய் வழியா மூச்சு எடுத்துக்கும். அது வந்து ஒரு எமர்ஜென்சிக்காக வந்து நமக்கு பாடி வந்து உருவாக்கப்பட்ட ஒரு விஷயமே தவிர, அதை எப்பயுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, ரைட்? இப்போ மெடிடேஷன் எப்படி பண்ணுறது, ப்ரிப்பரேஷன் எல்லாமே கற்றுக்கணும், ரைட்? நம்ம மெடிடேஷனுக்கு ஒரு மியூசிக்கை நான் ப்ளே பண்ணுவேன். மியூசிக் வந்து போட்டுங்க, காதுக்கு, கண்ணை மூடிட்டு கம்ஃபர்டபுளாக இருங்க, தண்ணி குடிச்சிங்க, நம்ம மெடிடேஷனுக்கு போகலாம். இந்த மெடிடேஷன் பண்ணும்போது, மூச்சை கவனிக்கும் போது நிறைய எண்ணங்கள் திடீர்னு வரும். என்ன இது, ஒன்றுமே நமக்கு ஏதோ மூச்சு வருதா இல்லையான்னு தெரியலையே, இல்லை இது எப்போ முடியும் அந்த செஷனு, இல்லை அவரு வந்து இன்னைக்கு வரேன்னு சொன்னாரே வருவாரா, நேற்று ஏதோ ஒரு விஷயங்கள் நடந்திருக்கும், அது உடனே மனசில் ஓடி வரும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும் ஒரு ஏதோ சில விஷயங்கள், அதெல்லாம் மனசில் ஓடும். என்ன மாதிரி எண்ணங்கள் வருதோ, என்ன மாதிரியான விஷயங்கள் ஓடுதோ, எப்பெல்லாம் நீங்க யோசிக்கிறீங்கன்னு தெரியுதோ அப்பெல்லாம் உடனே மூச்சுக்கு கவனத்தை கொண்டு வந்துருங்க. எப்பெல்லாம் நீங்க யோசிக்கிறீங்கன்னு தெரியும், ஒரு மெடிடேஷன் ஃபுல்லா சிந்தனையாவே கூட இருக்கட்டும், இருந்துட்டு போட்டோம். உங்களோட ஒரே வேலை யோசிக்கிறீங்கன்னு தெரியுதா, உடனே மூச்சு கவனத்தை கொண்டு வாங்க, அவ்வளவுதான். உங்களுடைய குறைஞ்சபட்ச எதிர்பார்ப்பு என்ன இருக்கணும் அப்படின்னா, இந்த செஷன் முடிகிற வரைக்கும் நான் கண்ணை திறக்க மாட்டேன். என்ன நடந்தாலும் சரிதான், கண்ணை திறக்க மாட்டேன்.
அப்படின்ற மட்டும்தான் இருக்கணும். ரைட், ஓகே. எல்லாம் மெடிடேஷன் போகலாம். தண்ணி குடிச்சிங்க, கம்ஃபர்டபுள் ஆகிடுங்க. மெடிடேஷன் டைமில் நீங்கள் வீடியோ ஆஃப் பண்ணாலும் பண்ணிக்கலாம், நோ இஷ்யூஸ். மெடிடேஷன் முடிச்சுட்டு இன்ட்ராக்ஷன்ஸ்லாம் இருக்கும்போதும் கேட்கும்போதும் கண்டிப்பாக வீடியோ ஆன் பண்ணிக்கலாம். ரைட், ஓகே. எல்லாம் கண்ணை முடிங்க, கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்குங்க. அன்பு நண்பர்களே, ஆசான்களே, கண்களை மூடிக்கொண்டு கைகளை ஒன்றோடு ஒன்று கோர்த்துக் கொண்டு கால்களை குறுக்காக வைத்துக் கொண்டு நம் இயல்பான இயற்கையான நம் சுவாசத்தை கவனிக்க ஆரம்பிக்கலாம்.
அன்பு நண்பர்களே, கண்களை திறக்காமல் நாம் நன்றியை செலுத்தும் தருணம் வந்துவிட்டது. உங்கள் மனத்திரையில் உங்கள் நன்றியை செலுத்துங்கள். இந்த பிரபஞ்சத்தோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொடுக்க மூல காரணமாக விளங்கிய உங்கள் தாய் தந்தைக்கு நன்றியை கூறுங்கள். உங்கள் வாழ்க்கையில் கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களுக்கும் ஆசான்களுக்கும் உங்கள் அறிவை மேம்பட பெரிதும் உதவிய உங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறுங்கள். உங்களின் பிரதிபலிப்பாக விளங்கும் உங்கள் குடும்பத்தினர் அனைவருக்கும் நன்றியை கூறுங்கள். இந்த பிரபஞ்சத்தில் வாழும் அனைத்து விலங்குகளும், பறவைகளும், மீன்களும், மலைகள், மரம், செடி, கொடிகள் அனைத்திற்கும் நன்றியை கூறுங்கள். நம்மோடு இந்த வாழ்க்கையை பகிர்ந்து கொண்டு இந்த உலகத்தை மென்மேலும் அழகுபடுத்துகின்றன. இந்த தியானம் மேற்கொண்டதற்கு உங்களுக்கு நீங்களே நன்றியை கூறிக்கொள்ளுங்கள். இந்த தியானம் எப்படி இருந்தது, எங்கு சென்றீர்கள் என்பதை மனதுக்குள் கூறிக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு தியானமும் நல்ல தியானம்தான் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மெதுவாக உங்கள் கைகளை எடுத்து உங்கள் கண்கள் மேல் வைத்துக் கொள்ளுங்கள். 10 வினாடிகள். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0. மெதுவாக கண்களை திறந்து கொண்டு மகிழ்ச்சியோடு சந்தோஷமான இந்த நாளை எதிர்கொள்ள வாருங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். எல்லாம் தண்ணி குடிச்சிக்கங்க. யாரெல்லாம் மெடிடேஷன்ல இருந்து வர முடியல தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்க. ஃபோர்ஸ் பண்ணிக்காதீங்க. வர முடிஞ்சவங்க வந்துட்டு தண்ணி குடிச்சிங்க. அற்புதமான ஒரு தியானமா அமைஞ்சிருக்கு நான் நம்புறேன். ஒவ்வொரு மெடிடேஷனும் அந்த மெடிடேஷன் ஃபுல்லா உங்களுக்கு சிந்தனை இருந்தாலும் சரிதான், அது நல்ல மெடிடேஷன் தான். என்ன சார் இப்படி சொல்றீங்க? உட்காந்தா ஃபுல்லா எதோ ஓடினே இருக்குது. அது இப்பவும் இருக்குது. இப்ப நீங்க கவனிச்சுட்டு இருக்கிறீங்க நான் பேசுறது. இந்த டைம்லயும் அது ஓடிட்டு இருக்குது. என்ன ஒரே வித்தியாசம்னா இந்த டைம்ல உங்களோட அட்டென்ஷன் இங்க இருக்கிறனால அது ஓடுறது உங்களுக்கு அங்க தெரியல. இப்ப கண்ணை மூடிட்டு மூச்சை கவனிக்கணும்னா அது அந்த அப்ப அட்டென்ஷன் என்னென்னலாம் ஓடிட்டு இருக்குங்கிறத அங்க பாக்குறீங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. உங்களுடைய நார்மல் வேக்கிங் டைம்லயும் இயல்பான டைம்லயும் உங்களோட டே டு டே டைம்லயும் அது பின்னாடி ஓடினு இருக்கு. ரைட். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தொடர்ந்து மெடிடேஷன் பண்ணணும். இந்த கிளாஸ்ல என்னன்னாலும் சரிதான், கண்ணை தரக்கூடாது. மியூசிக் இருக்குது இல்லை, கம்மியா கேட்குது கம்மியா இல்லை கட் ஆயிடுது செஷனே கூட டக்குன்னு டிஸ்கனெக்ட் ஆயிடுது உங்க மொபைல்ல இருந்து. ஓகே, உங்களுக்காக எப்ப கண்ணை திறந்து வெளில வரணும் அது வரைக்கும் கண்ணை திறக்காம முடிஞ்ச அளவுக்கு மெடிடேஷன் இருக்கும். அதுதான் முக்கியம். ஏன்னா இது உங்களுடைய வாழ்க்கை.
உங்களுடைய வளர்ச்சிக்கு யார் காரணம்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய வளர்ச்சிக்கு யார் காரணம் நீங்க நினைக்கிறீங்க? டைப் பண்ணலாம், மெசேஜ்ல டைப் பண்ணலாம். நீங்க அன்மியூட் பண்ணி கூட பேசலாம். நம்ம தான் காரணம் ஐயா. ரைட், எஸ், நீங்க மட்டும்தான் காரணம். உங்களுடைய ஃபெயிலருக்கு நாம தான். நீங்க தான், நாம கிடையாது. என்னெல்லாம் சேர்த்துக்கூடாது. நம்மளுடைய எண்ணம் தான் சார். எண்ணம் நம்மளுடைய உழைப்பு, முயற்சி தான் நம்மள உயர்த்தும். உங்களுடைய எண்ணம், உங்களுடைய இது மட்டும்தான். இந்த செஷனுக்கு வரணும், என்னோட வாழ்க்கையை மேம்படுத்திக்கணும், அது நீங்க டிசைட் பண்ணிருக்கீங்க. வேற யாரோ சொல்லிருக்கலாம் சார், இந்த செஷன் ஃபார்வர்ட் பண்ணியிருப்பாங்க, வாட்ஸ்அப்ல சொல்லியிருப்பாங்க. பட் நீங்க தான் எல்லாத்துக்குமே. ஸோ இன்னையில இருந்து உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னா அந்த முடிவு பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நான் என்னுடைய வாழ்க்கையை நான் வளர்ச்சி கொண்டு போகணும். அதுக்கு இந்த மெடிடேஷன், அந்த கிளாஸ் நான் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணணும். வீடியோவில் ஃபுல்லாக நான் வரேன் நான் அப்படின்ட்டு. சவால்கள் எல்லாமே வரும். எல்லாமே இந்த டைமில் நீங்கள் எப்போ நீங்கள் அந்த முடிவு எடுக்கிறீங்களோ உடனே சவால் வரும். உடனே வீட்லேயோ இல்லை எங்கேயோ ஏதோ ஒரு ஃபோன் கால் இல்லாது இதுன்னு ஏதோ ஒரு சவால் வரும். எல்லாமே வரும். பட் அதை நீங்கள் எப்படி, ஓகே ஃபைன், நான் இதை பண்ணணும் முடிவு எடுத்துட்டேன், பட் நான் ட்ரை பண்ணுறேன், அதை எப்படி எதிர்கொள்கிறீங்க அப்படின்றத ஒவ்வொன்றா நீங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு இது வருது, இல்லை சார் எனக்கு வந்து அட்டன் பண்ண முடியாது, அப்புறம் பார்த்துக்கிறேன், அதுக்கும் நீங்கள் தான் காரணம். ரைட், ஓகே. ஸோ இந்த மெடிடேஷன்னா என்னோட அனுபவத்தை ஷார்ட்டாக சொன்னேன். இன்னும் போக போக நிறையா என்னோட அனுபவங்கள்லாம் சொல்கிறேன். இந்த மெடிடேஷன், இந்த ப்ரோக்ராமில் 21 நாள் ப்ரோக்ராம் புத்தா சிஇஓ கோண்டா ஃபவுண்டேஷன் அறக்கட்டளை, ஒரு நான் ப்ராஃபிட், எந்த ஒரு லாப நோக்கமற்ற ஒரு அறக்கட்டளை. இந்த மெடிடேஷன் நாங்கள் பண்ணுறோம். எல்லாருக்குமே ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனியாக ஒன்று, ஏதோ ஒரு வேலையில் இருக்கிறோம், இல்லைன்னா வந்து அவங்கவுங்க ஒரு ஹோம் மேக்கராக இருக்காங்க, இல்லைன்னா வந்து ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு இதில் இருக்கிறாங்க. பட் இந்த மெடிடேஷன் பண்ணுறது வந்து பியூர் வந்து இது எங்களுக்கு பண்ணுறதுக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். ஒரு வாலண்டியரிங் பேசிஸ். நான் இங்கே தினேஷ் சார் பக்கத்தில் இருக்காங்க. ஸோ அண்ட் வித்யா மேடம் அண்ட் லதா மேடம். சார் ஒரு பாயிண்ட் சொல்றேன் சார். இது வந்து இந்த பாயிண்ட்ஸ், இந்த தியானம் பண்ணும்போது முகமும் சிரித்த முகத்தோடும் மறுமலர்ச்சியோடும் முகத்தை வச்சுக்கிட்டு நம்ம பண்ணா இன்னும் நல்லா மன இறுக்கம் இதுவும் இல்லாம எண்ணங்களை குறைத்து, பேச்சை குறைத்து, மூச்சை அதிகமாக்கினா இன்னும் நல்லா அந்த பிரபஞ்சத்தோட நம்மளை இணைத்துக்கிட்டா, நான் உடல் அல்ல, நான் ஆன்மா என்று நினைத்தா இன்னும் நல்லா நான் வந்து உணர்ந்திருக்கேன் ஐயா. யார் பேசுறது? காமாட்சி மேடம். நம்ம லிசனிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். காது நிறைய வேலை இங்கே கொடுக்கணும், அதனால நமக்கு 2 காது இருக்குது. இந்த இதுக்கு கம்மியான வேலை. ரைட், நம்ம சொல்லும் போது கேட்கும் போது நீங்க பேசலாம், உங்களோட இதை ஷேர் பண்ணலாம். நன்றி, வணக்கம் ஐயா. நம்ம எப்போ கேட்குறோமோ நீங்க அப்போ பேசுங்க. அது வரைக்கும் நம்ம என்ன சொல்றோமோ அதை கேளுங்க, காதுக்கு வேலை கொடுங்க. ஓகே ஓகே. ஸோ லதா மேடம், இப்போ தினேஷ் சார் இருக்காரு. ஷார்ட்டாக உங்களுடைய இன்ட்ரோடக்ஷன் தினேஷ் சார் அண்ட் வித்யா மேடம். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம் திருப்பியும் த்ரைவ் செஷன்ல எல்லாரையும் மீட் பண்றதுக்கு. சார் சொன்ன மாதிரி தான், ரத்னன் சார் சொன்ன மாதிரி தான், நானும் சும்மா யதார்த்தமா வந்துட்டு புத்தா சிஇஓ குவாண்டம் அறக்கட்டளை சார்பாக சும்மா ஒரு 21 டே செஷன் ஆஃபீஸ்ல ஆர்கனைசேஷன் பண்ணியிருந்தேன். எங்களோட ஆஃபீஸ்ல வந்து இது பண்ணியிருந்தாங்க, சும்மா ஜாயின் பண்ணலாம். அந்த ஒரு 2 நாள்லயே வந்துட்டு
இது வரைக்கும் நான் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லாத அளவுக்கு அந்த மெடிடேஷன் பண்ணதில்லை முன்னாடி. ஆனா என்னோட டைரியில எழுதிட்டே இருப்பேன். நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன், மெடிடேஷன் பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும். ஒரு ஒரு பர்த்டே அப்பவும் நான் ரீடிங் பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும், நான் பண்ணதே இல்லை இது வரைக்கும். ஒரு 3-4 இயர்ஸா பண்ணிட்டே இருக்கேன். திடீர்னு வந்துட்டு இந்த ஒரு மெடிடேஷன், நிறைய ஸ்ட்ரெஸ் வேலையில, ஐடி வேலையில எப்படி இருக்கும் அப்படின்னு ஐடில தான் பண்ணிட்டு இருக்கேன் 15 இயர் தான். ஸோ திடீர்னு ஆஃபீஸ்ல வந்து இந்த மாதிரி செஷன்ஸ் இருக்கு, சும்மா ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ட்ரை பண்ணதுதான். இந்த ஒரு 2வது நாள் 3வது நாள்லயே வந்துட்டு ஒரு பிளிஸ்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து சொல்லவே முடியாது. அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அனுபவிச்சதே இல்லை. அவ்வளோ ஒரு அருமையான எக்ஸ்பீரியன்ஸ் மெடிடேஷன் பண்ணும்போது. அப்புறம் தான் தெரிஞ்சது, ஓகே, so மச் ஆஃப் திங்ஸ் அது அன்னைக்கு ஃபுல்லாவே வந்து ரொம்ப அருமையா இருந்தது. பட் ஆனா அதை கண்டினியூ பண்ணணும்னு ட்ரை பண்ணுவேன். பட் ஆனா வேலையினால நான் வந்து, ஏன்னா அப்போ அதே டைம்ல மீட்டிங்ஸ் இருக்கும், அதெல்லாம் இருக்குன்னா அப்பப்போ நான் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மேல இருந்து தான் அந்த இன்னும் ஒரு 3 months கழிச்சு நான் பண்ண ஆரம்பிக்கும் போது என்னோட லைஃப் வந்து ஃபுல்லாவே 360 டிகிரிஸ் மாறிடுச்சு. இப்ப கூட வந்துட்டு எப்படி இருந்தேனா இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரியே இருக்கும். ஆக்சுவலி நான் வந்து அவ்வளோ வந்துட்டு கோவப்படுறதாகட்டும், பயத்தோட இருக்கிறதாகட்டும், ஓவர் திங்கிங் ஆகட்டும், இப்பெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அப்படியே ஜாலியா யார் என்ன சொன்னாலும் சரி, என்ன சேலஞ்ச் வந்தாலும் சரி, நீ வா பாத்துக்கலாம், நீ என்ன சொல்லித்தர எனக்கு சொல்லிக் கொடு, அந்த மாதிரி ஒரு ஒரு மைண்ட் செட்டோட ரொம்ப பீஸ்ஃபுல்லா, ரொம்ப அருமையான ஒரு லைஃப் ஸ்டைல. சம்டைம்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், பட் ஸ்டில் அதுல என்ன கத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 21 days வந்து உங்களுக்கு ஒரு பொக்கிஷமா, ஒரு லைஃப் சேஞ்சிங் மூமெண்டா கண்டிப்பா இருக்கும். இந்த லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டை வந்து மிஸ் பண்ணாம நான் அடிக்கடி சொல்றது, இந்த சங்கல்பம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்டென்ஷன் மேட்டர்ஸ். இப்போ சார் சொன்ன மாதிரி தான், நம்மளோட முயற்சிக்கும் சரி, நம்மளோட வளர்ச்சிக்கும் சரி, நம்ம தான் வந்து அடித்தளம். ஸோ அந்த ஒரு இன்டென்ஷனோட நீங்க இந்த 21 days ஜஸ்ட் ஒரு 1 hour 15 minutes தான். என்னதான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. அதை வந்து எழுதிட்டு இது பண்ணுங்க. So, உங்களோட சேஞ்சஸ் வந்து 5 to 1 weekலயே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸுமே இல்லாம இந்த ப்ராசஸை வந்து நம்மள வந்து நீங்க வந்து பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, உங்களோட சேஞ்சஸ் வந்து உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். கண்டினியூ பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் அண்ட் கண்டினியூ பண்ணுங்க. மெடிடேஷன் லீட்ஸ் டு எல்லாருக்குமே அது வந்து தேவைப்படும். சின்ன பசங்கள்ல இருந்து லீடர் வரைக்கும் லீட்ஸ் டு அ கிரேட்டர் லைஃப். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வித்யா மேடம். ஷார்ட்டாக உங்களுடைய இன்ட்ரோடக்ஷன், எதனால மெடிடேஷனுக்கு வந்தீங்க? அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வித்யா. நான் வந்து இந்த மெடிடேஷனை வந்து நான் 4.5 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். எனக்குள்ளேயே ஒரு தேடல் இருந்தது. அதாவது வந்து நாம ஏதாவது ஒன்று கத்துட்டு மற்றவங்களுக்கும் ஏதாவது சொல்லி கொடுத்தா இண்டிபெண்டா அவங்கவுங்க எப்படி வந்து லைஃபை சார்ஜ் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு தேடல் இருந்தது. அந்த தேடல் இது வழியாக எனக்கு கிடைச்சது. அது மட்டும் இல்ல, 40 நாள் பண்ணும்போது பல வகையான மாற்றங்கள் எனக்கு வரும்போது, அந்த மாற்றங்கள் எல்லாமே வந்து மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணும்போது எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் வந்து ஒரு லைஃப் மலர ஆரம்பிச்சது, வாழ்க்கை மலர ஆரம்பிச்சது. அதனால இந்த 21 நாள் வந்து நம்ம விடாம தியானம் செய்யும் போது நமக்குள்ள ஒரு புதையல் இருக்கு. அந்த புதையல் நார்மலா நம்ம வெளியே போய் தேடுவோம், ஆனா நமக்குள்ள ஒரு புதையல் இருக்கு. அந்த புதையலை நம்ம கண்டடிக்கும் போது நமது வாழ்க்கை வந்து வளமாக, நலமாக, ஒரு சந்தோஷமா இருக்கு. அந்த மாதிரி ஒரு இது வந்து எனக்கு கிடைச்சது. உங்களுக்கும் அதே மாதிரி கண்டிப்பாக கிடைக்கும். இது ஒரு பயணம். இந்த பயணத்துல நம்ம எல்லாருமே சேர்ந்து பயணிக்கிறோம். உங்ககிட்ட இருந்து நான் கத்துக்க முடியும், என்கிட்ட இருந்து நீங்க கத்துக்க முடியும். இட் இஸ் வந்து ஒருத்தரோட ஒருத்தர் வந்து கருத்துக்களையும் அறிவையும் வந்து பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் இது. ஸோ அதனால இந்த 21 நாள் உங்களோட நானும் சேர்ந்து பயணம் செய்யறதுல ரொம்ப சந்தோஷம் எனக்கு. பிறகு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மேடம், உங்களோட பதிவு. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் லதா. நான் சிவகாசியில் இருக்கேன். இந்த தியான ப்ராசஸ், அதாவது பயணம் வந்து எனக்கு நியர்லி 20 வருஷமா அந்த தேடல்ல ஆரம்பிச்சது.
அப்போ மெயினாக படிக்கிறது தான். இது என்ன என்ன என்னன்னு ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்குது. நமக்கு மேலே ஏதோ ஒரு நம்மளை கைட் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ என்ன அப்படின்னும் போது நிறையா தேடிட்டே தான் இருந்தேன். புக்ஸு நிறையா படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் இந்த இன்டர்நெட்டில் பிளாக்ஸ்ன்னு வரும். பிளாக்ஸ்ன்னு வரும்போது நிறைய டிஃப்ரெண்ட் சைட்ஸில் ஆன்மாவோட ஜெர்னினா என்ன அப்படிங்கிற மாதிரி புக்ஸு பிளாக்ஸு நிறையா படிக்க ஆரம்பித்தேன். அப்போ அந்த நேரம் கூட நான் தியானம் அப்படிங்கிறது முழுமையாக இறங்கலை. அதுக்கப்புறம் போக போக தான் பிராணிக் ஹீலிங், அப்போ அதில் எனர்ஜினா என்ன அப்படிங்கிறத கற்றுக்கிட்டேன். அது வரைக்கும் எனர்ஜிங்க கான்செப்டே புரியாது. நம்ம எல்லாம் ஃபிசிக்கல் மேட்டர் அப்படிங்கிற இதில் தான் இருந்தேன். இது வந்து நியர்லி 20 வருஷத்துக்கு முன்னாடி. அப்புறம் தான் அந்த எனர்ஜினா என்ன, அப்புறம் ஆன்மானா என்ன, நமக்கும் ஆன்மாக்கும் எப்படி கனெக்டட், நம்ம எப்படி அந்த எனர்ஜியை நமக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பரிகரிச்சு, அதுக்கப்புறம் டாக்டர் நியூட்டன் கொண்டுவெட்டியோடைய பாஸ்ட் லைஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒர்க் ஷாப்ஸ் அட்டன் பண்ணேன். அப்புறம் ரிலேஷன்ஷிப்ஸு ஒர்க் ஷாப்ஸு இது மாதிரி நிறைய அட்டன் பண்ண நம்மள ஆன்மாவை பற்றி நிறைய கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சந்திரா சாருக்கு என்னுடைய முழுமையான நன்றி. அவரோட கனெக்ட் ஆனேன். அதுக்கப்புறம் பல ஆர்கனைசேஷன்ஸு, சின்மயா மிஷனு, பிரம்மகுமாரிஸு, அப்புறம் என்னுடைய குரு வந்து மகா அவதார் பாபாஜி, அவரோடையும் கனெக்ட் ஆனேன். ஸோ இதெல்லாம் ஒரு அழகான ஒரு பிரயாணம் போயிட்டு இருந்தது ஜேர்னி. ஒன்னோட ஒன்று அந்த பசில்ஸ் சொல்லுவாங்கள்ல, ஒரு பீஸ்க்குள்ளே ஒரு பீஸ் விழுந்து அப்படியே ஒரு பிக்சர் வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ நான் முழுமையாக புத்தா சிஓ ஃபவுண்டேஷனோட ஒரு சேவை தொடங்கணும் அப்படின்னு சந்திரா சார் எனக்கு ஒரு கைடன்ஸ் கொடுத்தாரு. நீங்கள் இதெல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கிட்டீங்க, இனிமேல் நம்ம வந்து நம்ம நாலேஜை ஷேர் பண்ணிக்கிறது நம்மளோட அடுத்த கட்டம் அப்படிங்கிற மாதிரி அவர் சஜஸ்ட் பண்ணதில் இந்த கோச் ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ட்ரைவ் கிளாஸஸில் வந்து டீச் பண்ண ஆரம்பித்த போது ஒரு பிரம்மாண்டமான குவாண்டம் ஷிஃப்ட், குவாண்டம் லீப் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுதான் எனக்கு கிடைச்சது. ஏன்னா இதில் வந்து இன்னும் நிறைய லேர்னிங் இருக்குது. ஒவ்வொரு டாபிக் எடுத்து நம்ம டீச் பண்ணும்போதும் அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 நாள் உட்காந்து அதை கொஞ்சம் படித்து பார்ப்பேன். நாட் ஓன்லி சந்திரதா சார் சொல்லி கொடுத்தது, இன்னும் நெட்டில் இன்னும் வேறு யார் யார் என்ன சொல்கிறாங்க அதே டாபிக் பற்றி அப்படிங்கிறதையும் படிப்போம். ஸோ இந்த லேர்னிங்கு ப்ளஸ் மற்றவங்களோட ஷேரிங் இதெல்லாம் எனக்கு வந்து இன்னும் விரிவுபடுத்துச்சு என்னோட பிரயாணத்தை. ஸோ இந்த 21 டேஸ் த்ரைவ் ப்ரோக்ராம் இந்த வருஷத்துக்கு ஃபர்ஸ்ட். ஸோ இதுங்க எல்லாரும் இன்னைக்கு ஒரு 63 பேர் சேர்ந்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து 21 நாள் இதில் கண்டினியூஸாக இருங்க. நடுவில் போகக்கூடாதுனாலும் பரவாயில்ல, இதோட ரெக்கார்டிங்ஸ் வந்து யூடியூப்ல இருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்து நீங்கள் மேக்கப் பண்ணிக்கலாம். 1-2 நாள் மிஸ் ஆயிடுச்சு, நம்மளால திரும்ப கண்டினியூ பண்ண முடியாதுன்னு நினைக்கவே வேண்டாம். இது ரொம்ப ரொம்ப எளிமையான தியானம். ஸோ யார் வேணாலும் ஈவன் 1 வீக் கழிச்சு கூட யாரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா கூட நீங்கள் அவங்கள வெல்கம் பண்ணலாம். அவங்கள வந்து பழைய லிங்க்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்கள் அதை பார்த்து கேட்சப் பண்ணிக்கோங்கன்னு சொல்லலாம். ஸோ டோன்ட் வரி, நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா பரவாயில்ல, கண்டினியூஸாக இந்த 21 நாள் ப்ரோக்ராமை எப்படியாவது முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் ஸ்லோலி யூ வில் கோ டு லாங்கர் டியூரேஷன், 40 நாள் அப்படி இப்படின்னு அது ஒரு சிஸ்டம் நமக்குள்ளே செட் ஆயிரும். ஸோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு புத்தாசி குவாண்டம் ஃபவுண்டேஷன், என்னோட டீம் மெம்பர்ஸ் ரத்னவேல் சார், வித்யா மேடம், தினேஷ் சார், இவங்க எல்லாருக்குமே என்னுடைய ஆத்மாத்மான நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ லதா மேடம், தேங்க்யூ வித்யா மேடம். ஒரு சின்ன பவர் ஷிஃப்ட், ஸோ அதனால மொபைலில் ஜாயின் பண்ணியிருக்கேன். மோரோவர் இந்த பிளாட்ஃபார்ம் என்னன்னா, நீங்க எல்லாருமே லைக் மைண்டட் பீப்புள். யாரும் வந்து நிறைய தியானம் படிச்சுக்கிட்டோம், யாரும் தியானமே படிக்கல அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். என்ன வேணாலும் ஷேர் பண்ணலாம். உங்க மனசுல இருக்க என்ன டவுட்னாலும் இந்த ஒரு ஃபாரம்ல ஃப்ரீயா ஷேர் பண்ணலாம். அதை வந்து நம்ம வந்து அந்த டவுட்ஸை வந்து வித்யா மேடம் இருக்காங்க, ரத்னவேல் சார் இருக்காங்க, தினேஷ் சார் இருக்காங்க, நாங்கள் இருக்கோம். எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து அந்த டவுட்ஸை உங்களுக்கு கிளியர் பண்ண ட்ரை பண்ணுவோம். மோரோவர் கெஸ்ட் ஸ்பீக்கர்ஸ் வருவாங்க, வாரம் கெஸ்ட் ஸ்பீக்கர்ஸ், அவங்க ஷேரிங்கை கேட்டும் நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கலாம். ஸோ தைரியமாக கேள்விகள்லாம் கேட்கலாம். இன்னும் 2 பேர் ஹேண்ட்ஸ் ரேஸ் பண்ணியிருக்கீங்க, 2-3 பேர். சந்திரா மேடம்,
இன்னும் 4 பேர் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. ஸோ உங்களுக்கு ஓகே. ஸோ இந்த மெடிடேஷன் தேங்க்யூ மேடம். ஓகே. ஸோ இந்த மெடிடேஷன் வந்து பார்த்தீங்கன்னா புத்தா ப்ராக்டிஸ் பண்ண மெடிடேஷன் ஆனாபானசதி. இதை வந்து 10 days விபாசனா கோர்ஸில் வந்து யாராவது விபாசனா அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஃபர்ஸ்ட் 2 days இதை சொல்லி தருவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆனாபானசதி மெடிடேஷன் இருக்காது. ஸோ இந்த எல்லா சைடும் போயிட்டு கற்றுட்டு அதுக்கப்புறம் பிரம்மரிஷி பத்ரிஜி, ஓகே, அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இது இவ்வளோலாம் உட்காந்து ரொம்ப 10 நாள் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் இந்த 2 நாள் பண்ணுற இந்த ஆனாபானசதி மெடிடேஷனே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து இதை இதை கொண்டு போய் சேர்த்ததில் வந்து நிச்சயமாக ஒரு பெரும் பங்கு வந்து பிரம்மரிஷி பத்ரிஜி அவர்கள் இருக்கு. அவரை பற்றி நம்ம இன்னும் பார்க்கலாம் டீட்டெயிலாக அடுத்ததில். இதை தாண்டி இந்த இந்த என்ன மாதிரிலாம் மெடிடேஷன் இருக்கு. நம்ம வந்து நேச்சரில் உட்காந்து பண்ணால் நேச்சர் மெடிடேஷன், குரூப்பாக பண்ணால் குரூப் மெடிடேஷன், பிரமிடு கீழே உட்காந்து பண்ணால் பிரமிட் மெடிடேஷன். என்னது பிரமிடு கீழே உட்காந்து பண்ணால் பிரமிட் மெடிடேஷன்? பிரமிட்ல நம்மளாம் மம்மிஸ் அப்படி தான் கேள்விப்பட்டிருக்கோம். அப்படின்னா அதை பற்றி நம்ம இன்னும் ஒரு டீட்டெயிலாகவும் பார்ப்போம். ஸோ இப்போ உங்களுக்கு மெடிடேஷன்னா என்ன, மெடிடேஷன்னா ஒரு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 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 விளக்கம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். எப்படி செய்யணும், எப்படி பண்ணணும், என்னென்னலாம் ப்ரிப்பரேஷன், எப்படி முடிக்கணும் அப்படின்ட்டு, ரைட்? அப்புறம் எங்கே இருக்கவங்க எல்லாருமே ஷேர் பண்ணாங்க எப்படி மெடிடேஷனுக்குள்ளே வந்தாங்க அண்ட் மெடிடேஷனில் என்ன பெனிஃபிட்ன்றது அட்லீஸ்ட் ஒரு ஹை லெவலில் சொன்னாங்க. இன்னும் டீட்டெயிலாக உங்களோட அனுபவங்கள்லாம் பேசுவாங்க. அண்ட் இன்னைக்கு இந்த செஷனை இப்போதைக்கு நம்ம இப்போ முடிச்சுக்குவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் ஏதாவது இருந்துச்சுன்னா we will stay back. ஸோ நீங்கள் கேள்வி கேட்கும்போது எல்லாம் வீடியோவில் வரணும். வீடியோவில் இல்லாமல் கொஷின் நம்ம இல்லை ஏதோ ஒரு சில சுச்சுவேஷன்ஸ் அதனால் என்னால் ஆன் பண்ண முடியும்னா ஓகே, பட் டெஃபினட்டாக வீடியோவில் வாங்க. உங்களோட எங்கேருந்து பேசுகிறீங்க, உங்களோட பேர், உங்களுடைய எங்கே என்ன பண்ணுறீங்க அண்ட் என்ன கேள்வின்றது தெளிவாக கேளுங்க. ஓகே, என்ன கேள்வி கேட்கணுன்றது. ஸோ ஜென்ரல் கேள்வியாக இருக்கக்கூடாது. அதாவது வந்து சொல்லுங்கள் கர்மா இது பண்ணால் கர்மா வருமா, அது பண்ணால் இது வருமா, ஜென்ரல் கொஷின்ஸ் தான். ஸோ ஸ்பெசிஃபிக்காக உங்களுடைய லைஃப், உங்களுடைய வாழ்க்கையில் உங்களோட ப்ரோக்ரஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான கேள்வி. ஓகே, ரைட். இல்லை உங்களோட அனுபவங்கள் எப்படி இருந்தது, முதல் நாள் நீங்கள் பண்ண மெடிடேஷன் ஷேர் பண்ணலாம். என்ன மாதிரி அனுபவம் இருந்தாலும் சார், ரைட். எஸ் சக்தி பாலன் சார். ஹலோ சார், தேங்க்யூ. என்னோட பேர் வந்து சக்தி பாலன். நான் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர்லேருந்து இந்த செஷன் அட்டன் பண்ணுறேன். ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா வந்து ஆனாபானசதி நான் இதுக்கு முன்னாடியும் வந்து ட்ரை பண்ணி நான் வந்து செஞ்சிட்ருப்பேன். பட் இந்த குரூப்பில் இப்படி செய்யும்போது வந்து இந்த இந்த வைப் அந்த இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னால் ரொம்ப நல்லா வந்து இந்த தியானத்தில் இருக்க முடியுது. ஃபர்ஸ்ட் ஒன். என்னுடைய கொஷின் என்ன அப்படின்னா, நான் இந்த தியானத்தில் இருக்கும்போது என்னுடைய கைகள் வந்து நல்ல ஒரு ஒரு ஹெவி மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுது. இந்த கையை அப்படி கோர்த்து வச்சிருக்கும் போது வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஹெவியாக ஃபீல் பண்ணுறேன். கால் ரெண்டையும் கோர்த்து வச்சிருக்கும் போது வந்து கால் ரொம்ப வந்து ஹெவியாக ஃபீல் பண்ணுறேன். அந்த கைகள் வந்து பெருசான மாதிரியும் என்னுடைய விரல்கள் வந்து ரொம்ப பெரிய பெரிய விரல்களான மாதிரியும் ஒரு மாதிரி ரொம்ப ஹெவியாக ஃபீல் பண்ணுறேன். இது வந்து சரியா, இந்த அனுபவம் வந்து சரியா நம்ம தியானத்தில் வந்து இருக்கும்போது, இல்லை நம்ம டீவியேட் ஆகி நம்மளோட மைண்டோட இந்த உடம்போட சென்சேஷனுக்குள்ளே போயிடுறேனோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சந்தேகம் இருந்தது. அதுதான் சார் என்னோட கொஷின். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வண்டர்ஃபுல், தேங்க்யூ சக்தி சார். ஸோ 2 பதில். ஒரு பதில் பர்ஃபெக்ட்லி கரெக்ட், உங்களுக்கு வர அந்த அனுபவம் பர்ஃபெக்ட்லி ரைட். இது தியானத்தில் வர ஒரு அனுபவம். தியானத்தில் வர அனுபவத்தை வந்து உடல் சார்ந்த அனுபவங்களை பிரிக்கலாம், ஆற்றல் சார்ந்த அனுபவங்களை பிரிக்கலாம், அண்ட் மைண்ட் புத்தி இதை சார்ந்த ஒரு அனுபவங்களை பிரிக்கலாம். இதில் ஒரு அனுபவம் உடல் சார்ந்த அனுபவத்தில் உங்களுக்கு வருது. ஓகே, அவங்களுக்கு மட்டும் தான் எனக்கு வருது, இவங்களுக்கு வரல. ஏன்னா இதை எதுக்கு சொல்கிறேன் அந்த பாயிண்ட் அப்படின்னா, மற்றவங்க யாரோ கேட்டுன்னு இருக்கிறீங்க அப்படின்னா அவருக்கு மட்டும் அந்த மாதிரி வந்திருக்கு, எனக்குலாம் அதெல்லாம் வரலையே அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவம் வருது.
ஸோ ஷார்ட்டாக சொல்லணும்னா உங்களோட அனுபவம் பர்ஃபெக்ட்லி கரெக்ட். இதில் எந்த ஒரு இதுவும் டவுட்லாம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி அனுபவம் இருக்கா, என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓகே ஜஸ்ட் இந்த மாதிரி இருக்குன்றத சாட்சியோட பாருங்கள், அவ்வளோதான். அந்த அனுபவம் போயிடுச்சா மூச்சுக்குவாங்க, கொண்டு வாங்க, அவ்வளோதான். இதை பற்றி டீட்டெயிலாக இன்னொரு 2 days வெயிட் பண்ணேன். தியானத்தோட அனுபவங்களை பற்றி டீட்டெயிலாக லதா மேடம் எடுப்பாங்க ஒரு மாஸ்டர் கிளாஸ். அதில் என்ன மாதிரிலாம் அனுபவங்கள் இருக்கும், உடல் சார்ந்த அனுபவங்கள் என்னென்னலாம் வந்து ஆற்றல் சார்ந்த அனுபவங்கள்லாம் வரும் அப்படின்றத டீட்டெயிலாக கவர் பண்ணுவோம். ஓகே சார், தேங்க்யூ சார். நான் வெயிட் பண்ணுறேன். தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் யாருக்கு கேள்வி? கணேஷ் குமார் சார் வீடியோ ஆன் பண்ணல. சரி, யார் வரீங்க? கொஷின்ஸ் வேறு இருக்காது. எஸ் சந்திரா மேடம். Good morning to all the Tamil people. ரொம்ப வந்து என்னுடைய மனமார்ந்த புத்தாண்டு நல்வரவுகள், நல்வாழ்த்துக்கள் டு ரத்னவேல் சார் அண்ட் தினேஷ் ஜி அண்ட் வித்யா மேடம், Lata madam. Though I have used to all of you, but you all look so fresh to me today. எல்லாரும் அப்படியே இப்போதான் புதுசாக அவங்கள பார்க்குற மாதிரி இருந்தது. என் மனசே வந்து நான் என்ன போன தடவை கூட 15 நாள் தான் பண்ணேன், மிஸ் ஃபுல்லாக. நான் ஒன் ஆஃப் த கில்ட் பார்ட்டி, டக்குன்னு வேறு இதுக்கு போயிட்டேன், வேறு தியானத்துக்கு. அதனால எனக்கு ஐ ஃபெல்ட் ரொம்ப தப்பான விஷயம். நீங்கள் சொன்னது இன்னைக்கு நல்ல பாயிண்ட், அதை நான் எடுத்துட்டேன். இன்னைக்கு எதுலையான ஒரு இதில் நம்மளோட அட்டென்ஷன் செலுத்தியாச்சுன்னா அதில் இருக்கணும். அப்போ தான் ஈவன் இந்த சின்ன விஷயத்தை கூட ஃபாலோ பண்ண முடியலன்னா நம்மளால இது லாங் டேர்மில் இது ஒன்றும் நடக்காது. எனக்கு இப்போ நான் 3 வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன். இப்போது ரொம்ப வந்து என்னோட விஷயத்துக்கு உள்ளுக்குள்ளேயே எனக்கு நல்ல சேஞ்ச் தெரியுது. எவ்வளோ விஷயங்களில் சேஞ்ச் ஆகிருக்கு. என்னோட ரைட்டிங்கில், என்னோட பேச்சில், என்னோட பீப்புளோட சேர்ற கனெக்ஷன், ஃபேமிலி ரிலேஷன்ஷிப், எல்லா விதங்கள்லையும் ஒரு நல்ல நான் சொல்லுவேன் எக்ஸ்லேருந்து ஒய்க்கு போயிருக்கேன். இவர் பத்ரிஜி வாஸ் டெல்லிங் எக்ஸ் டு 2 ஒய் கியூபுக்கு போனோம், அதுதான் பெரிய குவாண்டம் லீஃப்னு சொல்கிறாரு. அவர் இதில் படிச்சிருக்கேன். அந்த மாதிரி ஆள் இன்னும். ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது. இன்றைக்கி நான் எல்லா தமிழ் பெண்களையும் கிளப் பீப்புளையும் இங்கேருந்து உங்களதில் சேர இங்கே வந்து இன்றைக்கி வரணும்னு சொன்னேன். இன்னும் யார் வந்திருக்காங்க என்னென்னு எல்லாருக்கும் அமைச்சிருக்கேன் பண்ணுறதுக்கு. அதனால் ரொம்ப நல்லா இருக்குது. என்னோட அனுபவம்னு இன்றைக்கி எடுத்துட்டா ஒன்றுமே கண்ணை மூடினதுக்கப்புறம் நான் எங்கே இருந்தேன்னு தெரில எனக்கு. அதுதான் ஆயிடுறது இப்போல்லாம். எவ்ரி டைம் ஒன்றுமே தெரியறதில்ல. பட் கண்ணை மூடினா அதுக்கப்புறம் நீங்கள் காதில் எனக்கு விழுந்தது என்னன்னா, கண்ணில் எல்லாரும் கையை எப்போ திறக்கிறீங்களோ கண்ணில் கை வச்சுக்கோங்க. கண்ணை வந்து மூடிட்டு 5, 10 நீங்கள் கவுண்ட் பண்ணின்னு வந்தங்க. அதுதான் வந்தது எனக்கு. அதனால் அதனால முன்னெல்லாம் நான் பயந்துருவேன், அப்படி வந்தால் ஒன்றுமே நம்மளுக்கு வரலையே, மைண்டில் அவ்வளோ எம்டினஸ் இருக்குது, ஒன்றுமே இல்லையேன்னு. இப்போ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. தட்ஸ் ரொம்ப ஏகாந்தமான நிம்மதி. அப்படியே கண்ணை திறந்தா அதுதான் அங்கே இருக்குது. ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் திரும்பி இங்கே நான் வந்ததற்கு என்னால் முடிந்தவரை என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை பண்ணுவேன். உங்களுக்கு எந்த சர்வீஸ் பண்ணணுன்னாலும், நான் எழுதணுன்னாலும், எது பண்ணணுன்னாலும் நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ரொம்ப எல்லாரையும் ஆவலோட காத்துட்டுருக்கேன், எல்லாரோட பேச்சையும், ஒவ்வொரு விஸ்டம் மாஸ்டர்ஸையும். தேங்க்யூ ஆல். ரொம்ப நன்றி. Wonderful, madam. So
எல்லாரும் கத்துக்கணும். அவங்க ஒவ்வொருத்தவங்கிட்ட இருந்து கத்துக்கணும். எவ்ரி ஒன் இஸ் எ டீச்சர், ரைட்? ஒவ்வொருத்தவங்களும் வந்து நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயத்த நம்ம கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறாங்க எல்லாரும். சந்திரா மேடம் பார்த்தீங்கன்னா வீடியோ ஆன் பண்ணிட்டே இருப்பாங்க இப்போ, ரைட்? ஓப்பன் ஓப்பன் டு பாசிபிலிட்டிஸ், எப்பவுமே ஓப்பன், ரைட்? அண்ட் அவங்களுக்கு என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க, எனக்கு என்ன தோணுது, எனக்கு என்ன மாதிரி இருக்கு அப்படின்றத. அண்ட் அவங்களோட என்கரேஜ்மெண்ட், டூ யுவர் பெஸ்ட், லீவ் த ரெஸ்ட். நான் சொல்லியிருக்கேன், எத்தனை பேர் ஜாயின் பண்ணாங்கன்னு தெரியல, ஓகே, பட் டூ யுவர் பெஸ்ட், லீவ் த ரெஸ்ட். ஓகே, வண்டர்ஃபுல் மேடம், தேங்க்யூ. ஓகே, சண்முக பிரியா. ஹலோ. எஸ், சொல்லுங்க சார். வணக்கம். ஒரு நிமிஷம் வீடியோ ஆன் பண்ணிக்கிறேன். சார் வணக்கம், என் பேர் கணேஷ்குமார். எஸ் சார். தேனியிலேருந்து பேசுகிறேன். எஸ் சார். என்னோட கேள்வி 2 கேள்விகள் இருக்கு. ஒன்று வந்து, இந்த தியானத்தில் வந்து ஏன் மியூசிக் பேக்ரவுண்டில் யூஸ் பண்ணுறோம்? சில சமயம் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கே, அது ஓகேவா? 2வது வந்து, முடிச்ச உடனே தண்ணி குடிக்க சொல்றீங்க, அதுக்கு ஏதாவது காரணம் இருக்குங்களா? இதுதான் என்னோட கொஸ்டின்ஸ். தேங்க்யூ. ஓகே, வண்டர்ஃபுல். ஓகே, ஸோ இந்த மெடிடேஷனுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்களா, இல்லைனா இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கீங்களா, இல்லை இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டுங்களா? இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட்டாக பண்ணுறேன் நான், அதனால தான் இந்த டவுட் வந்தது. ஓகே ஓகே, ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, மெடிடேஷனுக்கு வந்து மியூசிக் அப்படின்றது வந்து நம்மளுடைய மெடிடேஷன்னா என்ன அப்படின்னா, மைண்டை காலி பண்ணுறது, ஜஸ்ட் மைண்டை ஸ்டாப் பண்ணுறது. எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னா, மூச்சை கவனிக்கிறது. இந்த மைண்ட் எப்படி ஒர்க் ஆகும்னா, அதுக்கு இன்புட்லாம் நம்ம கொடுத்துனே இருக்கோம். நீங்கள் கண்ணை இந்த சைடு வேற எங்கேயோ பார்த்தீங்க அப்படின்னா, உடனே அது சம்மந்தப்பட்ட ஒரு எண்ணங்கள் நம்ம கண்ணுக்குள்ள வழியாக அப்படியே போயிட்டு, ஓ இது எங்கே வாங்கணும், இது எங்கே போகணும், உடனே வேற எங்கேயா நீங்கள் கண்ணை ஓப்பன் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துல இருந்து சில இன்புட் கொடுத்தீங்க அப்படின்னா, கண் வழியாக இன்புட் போகுது, காது வழியாக இன்புட் போகுது, கண் வழியாக இன்புட் போகுது. நீங்கள் உடனே பார்க்குறீங்க, அதை பற்றி உடனே சிலதெல்லாம் யோசிக்கிறீங்க, மைண்டுக்கு வேலை கொடுக்குறீங்க. காது வழியாக சில இன்புட் போகுது, என்னது, யாரோ ஒருத்தவங்களை கூப்பிட்றாங்கன்னு காதில் கேட்குது, ஏதோ ஒன்று அங்கே என்னமோ நடக்குது, அதை பற்றி கேட்குது. உடனே அவங்க தான் இருப்பாங்களோ, அவங்களோட வாய்ஸோ, இல்லை இது அவங்க தான் பேசுகிறாங்களோ, இல்லை அவங்க தான் கேட்குறாங்களோ, இதெல்லாம் உடனே மைண்ட் வந்து அதை பற்றி யோசிக்க ஆரம்பிக்குது. மெடிடேஷனில் என்ன பண்ணுறோம், கையை கொத்துக்கிறோம், காலை குறுக்க வச்சுக்கிறோம், கண்ணை மூடிக்கிறோம். 80% இன்புட் வந்து எனர்ஜி வந்து நம்மளுடைய ஆற்றல் வந்து கண் வழியாக வெளியே போகுது. கட் பண்ணுறோம், இன்புட்டை கட் பண்ணுறோம், கண்ணை மூடிக்கிறோம். இப்போ மைண்டுக்கு இன்புட் எதுவுமே கொடுக்கறது இல்லை. 2 வழி தான் இன்புட் அதுக்கப்புறம். ஒன்று, அதுவா எதையா ஒன்று பழைய விஷயங்களை போட்டு யோசிக்கணும். அதுக்கும் நம்ம என்ன சொல்கிறோம், எப்பெல்லாம் ஏதாவது யோசிக்கிறீங்களோ மூச்சுக்கு கவனத்தை கொண்டு வாங்க, அதையும் கட் பண்ணுறோமா. அடுத்தது, காது, திடீர்னு பக்கத்தில் நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறீங்க, வேற எங்கேயாவது யாராவது பேசுவாங்க, அது காதில் விழும், உடனே அதை பற்றி உடனே மைண்டு யோசிக்கும். அதுக்கு என்ன பண்ணுறோம், நைஸ் ஒரு மியூசிக், இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக், வார்த்தையே இல்லாத மியூசிக். அப்போ எல்லா இன்புட்டையும் கட் பண்ணுறோம், கட் பண்ணிவிட்டு ஒரு மியூசிக், நைஸ் மியூசிக். இது இன்புட்லாம் கட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக மைண்ட் என்ன பண்ணும், வேறு எதையுமே இல்லாமல் போது, ஒன்று இது மைண்டு இந்த மியூசிக் ஒரு டிஸ்டர்பன்ஸை தோற மாதிரி இருக்கும், பட் போக 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 உங்களுக்கு அது நீங்கள் அது ப்ராக்டிஸ் ஆகிட்டோம் உங்களுக்கு. ஓகே, அடுத்தது, இந்த இன்புட்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் மைண்டு உங்களுக்கு இந்த மெடிடேஷன் உங்களுக்கு ஈஸியாக ஹெல்ப்ஃபுல் பண்ணுறதுக்கு மியூசிக்குன்னு சொல்ல ஒரு இது இருக்குது. உங்களுக்கு ஆழமாக உங்களை மெடிடேஷனை இன்னும் கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த மியூசிக் வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகணும், தேனியிலேருந்து நான் கம்பத்துக்கு போகணும், ஏதோ ஒரு வண்டி வேணும். ஸோ வண்டி வேணும் அப்படின்னா ஓகே, நம்ம இந்த ஒரு மியூசிக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மியூசிக் இருந்தால் தான் நான் பண்ணுவேன் மெடிடேஷன், அப்படிலாம் கிடையவே கிடையாது. மெடிடேஷன்றது வந்து உங்களுக்கு இந்த மியூசிக்ன்றது வந்து ஒரு வண்டி மாதிரி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல். மியூசிக் இல்லைனாலும் மெடிடேஷன் பண்ணணும், பட் ஸ்டார்டிங்கில் நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மியூசிக் பண்ணுறது, சில கைடன்ஸ் கொடுக்கறது, இது எல்லாமே உங்களுக்கு
நெசசரி. பட் ஒன்ஸ் நீங்களா மெடிடேஷன் கற்றுக்கினதுக்கப்புறம் எதுவுமே இருந்தால் நல்லது, இல்லைனாலும் நான் வந்து மெடிடேஷன் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு போவீங்க. கிளியரா சார்? புரிஞ்சுதுங்களா? சாரி மியூட்ல இருந்தேன். புரிஞ்சுங்க சார், தேங்க்யூ. தண்ணி கேள்வி தேங்க்யூ. புரியல சார். அடுத்து தண்ணி ஏன் குடிக்கிறது சொல்லணும்னு சொன்னீங்களா? அது சும்மா குடிக்கலாமா இல்லை ஏதாவது ரீசன் இருக்குதா? ஓகே. மெடிடேஷன் பண்ணும்போது மூச்சை மட்டும் கவனிக்கும் போது தொண்டை வந்து கொஞ்சம் ட்ரை ஆகும். அதனால கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கணும் ஸ்டார்டிங்கில். ஸோ அந்த தொண்டை வறட்சியாக இல்லாமல் நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நம்பர் 1 மெடிடேஷன். நம்பர் 2, மெடிடேஷன் முடிச்ச உடனே தண்ணி நிறைய குடிக்கிறது வந்து உங்களுடைய எனர்ஜி, மெடிடேஷன் வந்து நிறைய எனர்ஜி நமக்குள்ள வரும். ஓகே. ஸோ இந்த வாட்டருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட உடம்பே வந்து 80% ஆஃப் வாட்டர், ரைட்? ஸோ வாட்டர் வந்து நமக்கு வந்து நம்ம நிறைய தண்ணி குடிக்கும் போது அந்த எனர்ஜியெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும். ஒன்று. அண்ட் ப்ளஸ் உங்களுடைய பாடியும் வந்து அந்த எனர்ஜியை வந்து கிரகிச்சிக்கிறதுக்கு இந்த தண்ணி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பியூர்லி நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க. ஒரு வாரம் இல்லை 2 நாள் தண்ணியெலாம் குடிக்காதீங்க. ஸ்டார்டிங்லேயும் சரி இவனும் சரி மெடிடேஷன் பண்ணுங்க. தொண்டை வறட்சியாக இருக்கா இல்லையா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுங்க. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட், ஆமாம் தொண்டை வறட்சியாக இருக்குது, அப்போ கொஞ்சம் தண்ணி குடிப்போம். சரி மெடிடேஷன் முடிச்சுட்டு தண்ணி குடிக்கணுமா? அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி குடிப்பீங்க. எவ்வளோ தண்ணி குடிக்கணுமோ அவ்வளோ குடிக்கணும். சும்மா வந்து குடிக்கணுமேன்றதுக்கெல்லாம் குடிக்கக்கூடாது. நீங்கள் வந்து ஃபீல் பண்ணி குடிக்கணும். அது குடிக்கும்போது கண்ணை மூடிட்டு குடிக்கணும். கண்ணை திறந்துட்டுலாம் குடிக்கல, கண்ணை மூடிட்டு அந்த தண்ணி என்ஜாய் பண்ணி குடிக்கணும். அந்த தண்ணி உள்ளே போயிட்டு உங்களுடைய உடலையும் சரி உங்களுடைய உயிரையும் சரி வளர்க்குது, ரைட்? அப்போ அதை அந்த ஒரு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக பிடிக்கும். ஸோ கண்ணை மூடிட்டு குடிங்க. ஃபஸ்ட்டு கண்ணை மூடிட்டு குடிங்க. எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ரிலைஸ் பண்ணுங்க. கிளியரா சார்? சூப்பர் சார், நல்லா புரிஞ்சுச்சு. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். தேனியிலேருந்து நேச்சுரலாக உட்காந்து பண்ணுங்க. ஒரு இடத்துல, அந்த இடத்துல ஒரு பக்கத்தில் ஒரு மலையிலையோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு இயற்கையாக உட்காந்து பண்ணுங்க. அந்த மெடிடேஷன் இன்னும் உங்களை இடத்துல எடுத்துட்டு. தேங்க்யூ. எஸ் நடராஜன் சார். சார் வணக்கம் சார். நடராஜன், வேலூர் சார். நல்ல அருமையான கிளாஸ் நம்மளுக்கு கிடைச்சது. அது ஒரு பிரபஞ்சம் நம்மளுக்கு செஞ்ச ஒரு நன்றி. என்னுடைய தேடுதல் 30 வருஷத்துக்கு, அது இப்போ 1 வருஷமா தான் அந்த ஆனாபான செய்தி. இது ரொம்ப சிறப்பாக இருக்கு. மூச்சு தான் உனக்கு குரு, அதை பற்றி தான் நம்ம நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதை எப்படி சுவாசனம் அதை நிற்கணும்னு சொல்லிட்டு நீங்களும் அதை சொல்லியிருக்கீங்க. மூக்கு நுனியிலிருந்து அந்த நுரையீரல் வரைக்கும் தான் அந்த கவனிப்பு இருக்கணும். வேற சிந்தனை எல்லாம் எங்கும் போகக்கூடாது. பூர்வ மத்திய அந்த மகத்தில் அது கவனிச்சா போதுன்னா, இதே ஒரு சிறப்பான தியானம் நம்மளுக்கு. அது தியானம்னாக்கா நம்ம 3 மணி நேரம் 5 மணி நேரம் கூட உட்காந்து எல்லாம் பழக்கமாயிட்டு சார். ரொம்ப சிறப்பாக இருக்கு. இதில் மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு இது மகிழ்ச்சி எனக்கு ரொம்ப அனுபவம். இப்போ நீங்கள் உட்காந்து கொஞ்ச நேரத்துல அந்த ஒரு நிலைக்கு வருது சார். அது நல்லா அனுபவப்படுறேன். ரொம்ப சிறப்பாக இருக்குது. 2வது வந்து இப்பத்துக்கு இன்று காலையில அது தியானத்துல வந்து உக்காந்த உடனே வந்து அப்படியே ரவுண்டா சுத்தி நிறைய ரவுண்டுங்க தான் போயிட்டு இருக்கு சார். அதாவது கலர் அதாவது ஒரு புள்ளியில இருந்து சுத்தி பெருவட்டை எப்படி வருதுங்க அந்த மாதிரி ஒரு ரவுண்டு. அது மாதிரி ஃபுல்லா ரவுண்டு வந்துட்டே இருந்தது. கலரா ரொம்ப நல்லா இருந்தது. இது கண்டிப்பா இந்த 21 நாள் இதை நான் முக்கியமா கவனிக்கிறேன். எல்லாம் நான் நோட் பண்றேன். இப்போ நீங்கள் அந்த தியானத்துக்கு உண்டான அந்த 3 தகுதி சொன்னீங்க. முதல்ல ப்ரிப்பரேஷன் நல்லா ரெடி ஆகிக்கிங்க, அதுக்கப்புறம் கவனிங்க. அது ரொம்ப சிறப்பாக இருந்தது மாஸ்டர். நான் கண்டிப்பாக கலந்துக்கிறேன். ரொம்ப நன்றி மாஸ்டர். இது எனக்கு கிடைச்ச பிரபஞ்ச பரிசு. நான் இதை பயன்படுத்திக்கிறேன். நன்றி மாஸ்டர். தேங்க்யூ. நிறைய எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டாக வருதான், ரைட்? ஸோ சூப்பர். ஸோ இது எல்லாமே ஒரு அனுபவம். நம்ம என்னென்னலாம் அனுபவங்கள் வரும், உடல் சார்ந்த அனுபவங்கள், அடுத்தது இந்த ஆற்றல் சார்ந்த அனுபவத்தில் இதில் வரும். பட் ஆற்றல் சார்ந்த அனுபவம் இதெல்லாம் வரும். பட் இதெல்லாம் வந்து எனர்ஜி எக்ஸ்பீரியன்ஸஸ். ஸோ இதெல்லாம் வந்து லதா மேடம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகே, பட் டீட்டெயிலாக அதெல்லாம் நோட் பண்ணுங்க. தேங்க்யூ.
ஓகே. ஸோ வேறு யாருக்காவது கேள்விகள் ஏதாவது இருக்குங்களா? நம்ம செஷன் முடிச்சுக்கலாம். 7:40 ஆயிடுச்சு. ரைட். ஓகே. ஸோ இந்த மெடிடேஷன், இந்த ஒரு விஷயம் போதும். விவேக், நடிகர் விவேக் சொன்ன மாதிரி தான், ஒரு மாத்திரை எல்லாத்துக்கும். ரைட். அவர் ஒன்று சொல்லுவார் பார்த்தீங்களா அந்த காமெடியில், எது பேசுறதாலும் இந்த காதுல இருந்து பேசுங்க, ஏன்னா இந்த காதில் கேட்கறது இல்லை. அப்படியா, சரி அவன் கையை கொடுப்பா, நான் ஹேண்ட் ஷேக் பண்ணோம், இல்லை எனக்கு இந்த கையும் வராது. சரி, அப்புறம் ஏதாவது வாங்கி கொடுக்கட்டும் சாப்பிட்றியான்னா, அதுவும் என்னால் சாப்பிட முடியாது. என்னப்பா இவ்வளோ பிரச்சனை இருக்குதா? ஆமாப்பா டாக்டர், எனக்கு ஒரே ஒரு மருந்து நீங்கள் கொடுங்க, அது எல்லாமே சரி பண்ணும். ஒரே மருந்து தானே அப்படின்னா, ரைட். அந்த மாதிரி இந்த ஒரு மெடிடேஷன்ற ஒரு இது எடுத்துக்கங்க. உங்களுக்கு என்ன மாதிரி உடல் சார்ந்த வியாதிகளோ இல்லை தொந்தரவுகளோ எது இருந்தாலும் சரிதான், ஆட்டோமேட்டிக்கலாக அதுலேருந்து நீங்கள் வெளில வர முடியும். ஒன்று கண்டினியூ பண்ணுங்க. இது இப்போ மெடிடேஷன் பண்ணும்போது பிபிக்கு, சுகருக்கு, இதெல்லாம் எல்லாம் இந்த இதெல்லாம் டேப்லெட் இதெல்லாம் கண்டினியூ பண்ணுங்க. பட் போக போக பார்த்தீங்கன்னா இந்த 21 நாள் டெடிகேட்டாக பண்ணும்போது உங்களோட லெவல்ஸ்லாம் கம்மியாகும். நீங்கள் போய் டாக்டர்கிட்ட நீங்கள் செக் பண்ணும்போது ஒன்று நீங்கள் மாத்திரையை கம்மி பண்ணுவீங்க, இல்லைன்னா மாத்திரையிலேருந்து வெளில வந்துடுவீங்க. ரைட். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்டெப் எல்லாமே நடக்கும். ரைட். ஸோ ஜஸ்ட் இந்த ஒரு மெடிடேஷன் போதும், பண்ணுங்க அண்ட் லைஃப்பை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. மறுபடியும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.